ओम भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नमो ओम विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामी इति नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे. பக்தர்கள் அனைவரையும் இந்த பகவத்கீதை ஓவர்வியூ வகுப்புக்கு வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம 15 அத்தியாயங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இந்த 15 அத்தியாயங்களுக்கும் தொடர்ந்து கேட்டு பக்தர்கள் ரொம்ப உற்சாகமா கலந்துக்கிட்டு நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அது உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 16வது அத்தியாயம், தெய்வீக மற்றும் அசுர இயல்புகள் அப்படிங்கிறது இந்த அத்தியாயத்தோடைய பேரு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த 15வது அத்தியாயம் அதுல நம்ம என்ன பண்ணலாம், அதோடைய ஒரு சின்ன சுருக்கத்தை நம்ம பார்த்துட்டு இந்த 16வது அத்தியாயத்துக்குள்ள நம்ம போகலாம். ஸோ 15வது அத்தியாயத்துல 4 பிரிவுகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். அதாவது 15வது அத்தியாயத்தை 4 பிரிவுகளா பிரிச்சு பார்த்தோம். அதுல முதல் பிரிவுல இந்த பௌதீக உலகம் அதுவே நமக்கு ஒரு தற்காலிகமான ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா 2வது பிரிவுல நம்ம ஆன்மீக உலகம் பௌதிக உலகம் இந்த இரண்டோடைய ஒரு தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். பௌதிக உலகம்ங்கிறது தற்காலிகமானது, ஆன்மீக உலகம்ங்கிறது அது நிரந்தரமானது. 3வதா இந்த ரெண்டையுமே பராமரிக்கக்கூடியவர் யாரு, நம்மளையும் பராமரிக்கக்கூடியவர் யாரு அப்படிங்கிறத பார்த்தோம். நம்ம பகவான் எப்படி நம்மளுடைய உடல் மனம் ஆத்மா மூணையுமே பராமரிக்கிறார் அப்படின்னு சொல்லியும், அதுக்கப்புறமா 4வதா எசன்ஸ் என்ன, இந்த அத்தியாயத்துடைய ஒரு எசன்ஸ் அது என்ன அப்படின்னு சொன்னா, இங்க 2 விதமான ஜீவன்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதாவது ஃபால் டவுன் ஆகக்கூடியவங்க, இன்னொருத்தவங்க எப்பவும் ஃபால் டவுன் ஆகாதவங்க அப்படின்னு சொல்லி 2 பேரு. அந்த 2 பேர் பத்தியும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த 15வது அத்தியாயத்துல, அதாவது புருஷோத்தம யுகம்ங்கிற அந்த அத்தியாயத்துல பகவானை அடைந்தால் ஒருத்தர் இந்த உலகத்துக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிறத சொன்னாரு. அது மட்டும் இல்லாம ஒரு ஜீவாத்மா, அதாவது ஃபால் டவுன் ஆன ஒரு ஜீவாத்மா அது என்ன பண்ணுது, எப்போதுமே இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே சுத்திட்டு இருக்கு. அதனால அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பௌதிக உலகத்துக்குள்ளேயே இந்த கட்டுண்ட ஆத்மா சுத்திட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன, ஏன் இந்த கட்டுண்ட ஜீவாத்மானால கண்டிஷன் சோல்னால ஆன்மீக உலகத்துக்கு செல்ல முடியல அப்படிங்கிறது அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதனாலதான் இங்க 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய அந்த மனதில் எழுந்திருக்கக்கூடிய அந்த சந்தேகத்துக்கு பதில் சொல்ற விதத்துல இந்த 16வது அத்தியாயத்தை கிருஷ்ணர் பேசுறாரு. ஏன்னா அர்ஜுனனுக்கு ஒருவேளை நான் அந்த ஆன்மீக உலக அடைய முடியாத மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறனா இல்லையா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டான். ஏன்னா போன அத்தியாயத்திலேயே நம்ம பார்த்தோம் யார் அந்த ஆன்மீக உலகத்தை அடைய முடியும்னு சொல்லி. அதனால இங்க அர்ஜுனனுக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்லாம இந்த யுத்தம் செய்யறது, அதுவும் பதவிக்காக யுத்தம் செய்யறது அப்படிங்கிறது அது ஒரு அசுர சுபாவம் தான். அப்ப கிருஷ்ணர் என்னைய இந்த யுத்தத்துல ஈடுபடுத்துறாரு. நான் இந்த யுத்தத்துல ஈடுபட்டேன் அப்படின்னு சொன்னா, அப்போ நானும் அசுரகுணம் கொண்டவனா தானே நானும் இருக்க முடியும். அப்ப நான் எப்படி ஆன்மீக உலகத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது அர்ஜுனனுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம். அதனாலதான் கிருஷ்ணர் இந்த சந்தேகத்தை தெளிவுபடுத்துறதுக்காக அசுர குணம்னா உண்மையிலேயே என்ன அப்படிங்கிறத இந்த அத்தியாயத்துல டீட்டெயிலா விளக்குறார். தெய்வீக குணம், டிவைன் குவாலிட்டினா என்ன, டிமோனியா குவாலிட்டினா என்ன, அந்த ரெண்டையுமே இந்த அத்தியாயத்துல கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமா விளக்கி இருக்கிறாரு.
கண்டிப்பா இது நம்மளுடைய வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமானதா இருக்கும். அது மட்டும் இல்லாம, நம்ம எப்படி இந்த குணங்கள வந்து தேர்வு செய்துக்கிறோம் அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்க வந்து நமக்கு சொல்றதுனால, நம்மளுடைய லைஃப்ல எப்படி இந்த குணத்தோடைய ஒரு கண்ட்ரோல்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து அ தெரிஞ்சுக்கிறது மூலமா, அந்த குணத்த நம்மளால என்ன பண்ண முடியும்? நம்மளால மானிட்டர் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆக்சுவலா ட்ரை பண்ணணும். அத நம்ம பண்றோமா இல்லையாங்கிறத நம்ம இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸ்ல கிருஷ்ணர் சொல்லக்கூடிய உதாரணங்களோட நம்ம பார்க்கும்போது, நம்மளே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த 16வது அத்தியாயம் வந்து 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சின்ன அத்தியாயம் பகவத்கீதையில. இது 24 ஸ்லோகங்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு அத்தியாயம். அதுல வந்து கிருஷ்ணர் முதல் 6 ஸ்லோகங்கள்ல தெய்வீக மற்றும் அசுர குணங்கள் என்ன அப்படிங்கிறத வந்து ஒரு லிஸ்ட் அவுட் பண்றாரு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பின்னாடி டீட்டெயிலா பார்க்க போறோம். அந்த குணங்கள் என்ன அப்படிங்கிறத. ஸோ 2வது பிரிவுல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கம்ப்ளீட்டா அசுர இயல்புகள் என்ன அப்படிங்கிறத வந்து கிருஷ்ணர் சொல்றாரு. 3வது பிரிவுல இந்த 2யும் நம்ம எப்படி வந்து சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ வெரி சிம்பிள். இந்த அத்தியாயம் முழுவதும் முக்குணங்கள பத்தினது. அந்த முக்குணங்களுக்கு உள்ள நாம எந்த மாரியான ஒரு சுபாவத்துல இருக்கிறோங்கிறது தான் இந்த அத்தியாயத்துடைய ஒரு எசன்ஸ். ஓகே. ஸோ நம்ம இந்த அத்தியாயத்துக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டிவிஷன் அந்த பகுதியில நம்ம பார்க்க போறது வந்து என்ன அப்படின்னு சொன்னா, தெய்வீக மற்றும் அசுர குணங்கள். பொதுவா நம்மளுடைய வாழ்க்கையில அதிகப்படியா நமக்கு முன்னாடி நம்ம வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னு சொன்னா, அது வந்து கெட்ட குணங்கள் தான். நல்ல குணங்கள் நம்மகிட்ட இல்லவே இல்லன்னு கிடையாது. கண்டிப்பா நல்ல குணங்கள் நம்மகிட்ட இருக்கு. ஆனாலும் அந்த நல்ல குணங்கள நம்மளால வந்து என்ன பண்ண முடியலன்னா, இம்மீடியட்டா நமக்கு வந்துட்டு வெளிப்படுத்த முடியல. ஆனா அதே இது கெட்ட குணம் அப்படின்னு சொன்னா, நம்மளால என்ன பண்ண முடியுது? இம்மீடியட்டா நம்மளால வந்து வெளிப்படுத்த முடியுது. உதாரணத்துக்கு ரொம்ப சின்னதா ஒரு கோபப்படக்கூடியது. ம். நம்ம வந்து குழந்தைங்ககிட்ட ஏதோ வந்து ஒரு வேலை சொல்றோம். இந்த மாரி இந்த வேலைய நீங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அப்போ குழந்தைங்க வந்துட்டு நம்ம ஒரு தடவ, 2 தடவ சொல்லி கேட்கல அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவோம்? இம்மீடியட்டா வந்து நமக்கு கோபம் தான் வரும். அதே மாதிரி குழந்தைங்களா இருந்தாலும், ஒரு 2, 3 டைம்ஸ் வந்துட்டு நம்மகிட்ட திரும்ப திரும்ப ஒரு வேலைய சொன்னா, அவங்களுக்கு என்ன ஆகுது? நம்ம மேல கோவம் வந்துருது. "ஏன் சொன்னதையே சொல்லிட்டு இருக்க? ஒரு தடவ சொன்னா போதாதா? எனக்கு புரியும். நான் பண்றேன்." அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? அவங்களும் வந்துட்டு பதிலுக்கு அந்த மாரி பேசுறாங்க. ஸோ, அதனால இது எல்லாருக்குமே வந்து இருக்கக்கூடிய ஒரு சுபாவம். இம்மீடியட்டா வந்து நம்ம ரியாக்ட் பண்றது வந்து எதுல அப்படின்னு சொன்னா, அந்த பேட் குவாலிட்டில தான். நம்ம ஒரு நிமிஷம் யோசிச்சு 3 முறை சொல்ற அளவுக்கு நான் இருந்தது என்னுடைய தப்புன்னு நம்ம யோசிக்கிறது இல்ல. 3 முறைக்கு மேல சொல்லி வந்து அவங்க வந்து கேட்க போறது இல்லன்னு நம்மளும் வந்து விடுறதும் கிடையாது. ஸோ, இது 2 பேர்கிட்டயுமே இருக்கக்கூடிய ஒரு மைனஸ். அது எதனால அப்படின்னு சொன்னா, இன்றைய இந்த கலியுகத்தினுடைய ஒரு தாக்கம்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு தாக்கம்னு சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு எஜுகேஷனுடைய ஒரு தாக்கம்னு நம்ம வந்து சொல்லலாம். நம்ம வந்து வெளியில பார்க்கறதுக்கு தான் வந்து நம்ம ரொம்ப டீசென்ட்டா வந்து ட்ரெஸ் பண்ணியிருக்கிற மாரி இருக்குமே தவிர, ஆனா உண்மையில வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, உள்ளுக்குள்ள ரொம்ப அசுர சுபாவங்கள் தான் வந்து இருக்கும். அதுக்கு ஒரு நல்ல உதாரணங்கள் யாரு அப்படின்னு சொன்னா, இந்த பேங்க் செக்டாரோ இல்லைன்னா ஹாஸ்பிட்டலோ நம்ம வந்து பார்க்கலாம். பார்க்கறதுக்கு நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா, ரொம்ப வந்து அன்பா, அப்படியே வந்துட்டு கனிவா பேசுவாங்க. அ ரொம்ப ரெஸ்பெக்டிவா நம்மள வந்து டீல் பண்ணுவாங்க. அப்ப நமக்கு வந்துட்டு இவங்கலாம் நம்ம ரொம்ப நல்லவங்களா இருக்கிறாங்களே! நமக்கு நம்ம மேல எவ்வளோ வந்து அன்பு வச்சிருக்கிறாங்களே! அப்படின்னு நமக்கு வந்து தோணும். ஆனா, உள்ளுக்குள்ள அவங்களுடைய எண்ணம், நமக்கு வந்துட்டு பேங்க்கா இருந்தா லோன் குடுக்குற மாரி குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்மகிட்ட வந்து டியூ மேல டியூ போட்டு நம்மகிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் வந்து எடுத்துருவாங்க. ஹாஸ்பிட்டலா இருந்தா, எதுவுமே இல்லாத வியாதிக்கே வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு இந்த வியாதி இருக்கு, அந்த வியாதி இருக்குன்னு சொல்லி, மெடிசின் மேல மெடிசின் குடுத்து, நம்ம காசெல்லாம் காலி பண்ணிருவாங்க. இல்லன்னா ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆப்பரேஷன் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஆப்பரேஷன் பண்ண வச்சு மொத்த பணத்தையும் எடுத்துருவாங்க. ஸோ, இது எல்லாமே வந்து என்ன, ஒரு அசுர குணம். இந்த அசுர சுபாவம் வந்து நம்ம வெளிப்புறமா வந்துட்டு டீசென்ட்டா டிரெஸ் பண்ணி இருக்கிறதுனால என்ன ஆயிர போகுதுல்ல, அது வந்து மறைஞ்சிற போறது கிடையாது. ஆக்சுவலா என்ன பண்ணணும்,
ஒருத்தரும் தனக்குள்ள வந்து இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி எனக்குள்ள இந்த மாதிரியான ஒரு பேட் குவாலிட்டி இருக்குன்னு வந்து உணர்ந்துக்கிட்டு என்ன பண்ணணும், அதை கம்மி பண்ண முயற்சி பண்ணணும். தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த குட் குவாலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து முயற்சி பண்ணணும். ஸோ அதுதான் வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றாரு. ஆனா அர்ஜுனனுக்கு வந்து சந்தேகம். ஓகே, இந்த தெய்வீக குணங்கள் அப்படிங்கிறது என்ன, எதெல்லாம் தெய்வீக குணம், எதெல்லாம் அசுர குணம் அப்படிங்கிறத முதல்ல அர்ஜுனன் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறான். ஏன்னா அந்த குணங்கள்லாம் என்கிட்ட இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் வந்து செக் பண்ண வந்து விரும்புறான். இது ஒரு நல்ல ஒரு பழக்கம். இது வந்து தெரிஞ்சுக்கிட்டு அர்ஜுனன் வந்து எதிர இருக்கிறவங்கிட்ட எந்த குணம் இருக்குன்னு செக் பண்றதுக்காக கேட்கல. அது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த கிளாஸ்ல வந்துட்டு எதெல்லாம் வந்து டிமோனியாக் நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். அதை வந்து நல்லா கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், வீட்டுல போயிட்டு யாராவது இந்த மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி, பாத்தியா இதெல்லாம் வந்து அசுர குணம் டிமோனியாக் நேச்சர்னு வந்துட்டு எங்களுக்கு கிளாஸ்ல சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், நம்ம அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுவோம். இது அதுக்காக வந்து சொல்லல. அர்ஜுனன் இங்க அந்த அசுர குணமோ தெய்வீக குணமோ அதை தெரிஞ்சுக்கணும்ன்றது நினைக்கிறது எதுக்காக அப்படின்னு சொன்னா, அசுர குணங்கள் பத்தி தெரிஞ்சுக்கும் போது என்கிட்ட அந்த அசுர குணம் இருந்தா என்ன பண்ணணும், அதை நான் வந்து தவிர்க்கிறதுக்கும், தெய்வீக குணங்கள் இருக்குன்னா அது என்னன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வீக குணங்களை வளர்க்கறதுக்காகவும் தான் இங்க வந்து அர்ஜுனன் இந்த கேள்விகளை வந்து கேட்டான். அதனாலதான் கிருஷ்ணர் வந்து இங்க 26 தெய்வீக குணங்களை பத்தி வந்து இந்த அத்தியாயத்துல வந்து சொல்லியிருக்கிறார். நம்ம பின்னாடி அது என்னன்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். டோன்ட் வரி. ஸோ அசுர குணங்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன, 6 அசுர குணங்களை பத்தி இங்க வந்து நிறைய இருக்கு. பட் பிரதானமா ஒரு 6 குணங்களை பத்தி வந்து ஆஹ் கிருஷ்ணர் வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த குணங்கள் எல்லாம் வந்து சொன்னதுக்கு அப்புறமா கிருஷ்ணரே இங்க வந்து என்ன பண்றாரு, அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சர்டிபிகேஷன் வந்து கொடுக்குறாரு. 5வது ஸ்லோகத்துல தைவி சம்பத் விமோக்ஷாய நிபந்தாயா சுரீமதா மாசுஷ சம்பதம் தெய்வம் அபிஜாதோ அசி பாண்டவ. தெய்வீக குணங்கள் முக்தி தரக்கூடியவை, அசுர குணங்களும் பந்தப்படுத்துபவை. பாண்டுவின் மைந்தனே கவலைப்படாதே, நீ தெய்வீக குணங்களுடன் பிறந்திருக்கிறாய் அப்படின்னு கிருஷ்ணர் இங்க என்ன பண்றாரு, அவரு வந்து சர்டிபிகேஷன் அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. அதுதான் இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு நம்மளே வந்து சொல்லிக்க கூடாது. ஆனா ஜென்ரலா வந்து எல்லாரும் அதான் சொல்லுவாங்க, நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு தப்பும் நான் நினைச்சதே இல்லைங்க, நான் யாருக்கும் எந்த விதமான ஒரு தீங்கும் பண்ணதில்லை, ஆனா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சொல்லியிருக்கோமா இல்லையா, சொல்லுங்க. Yes, Prabhu. Yes. Yeah. தேங்க்யூ. உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா, நம்ம ரொம்ப நல்லவங்கன்னு இன்னொருத்தவங்க நமக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும். அவங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டாங்க, அவங்க எல்லாரு மேலயும் அன்பா இருப்பாங்க, அவங்க யாரை பார்த்தும் பொறாமப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் வந்து சர்டிபிகேட் இங்க அர்ஜுனனுக்கு கொடுக்குறாரு. அர்ஜுனனே சொல்லிக்கல நான் ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லி, ஆனா கிருஷ்ணர் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த தெய்வீக மற்றும் அந்த அசுர குணங்களுடைய ஒரு ரிசல்ட் என்ன, அதனால எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறதையும் கிருஷ்ணர் இங்க வந்து சொல்றாரு. ஏன்னா அர்ஜுனனுக்கு அது வந்து பயம். சோ இந்த ஸ்லோகத்துல நீங்க 3 விஷயம் நோட் பண்ணிக்கணும். என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 2 குணங்கள்னால என்ன ஒரு டெஸ்டினி நமக்கு கிடைக்குதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு வந்து என்னன்னா, அர்ஜுனன் வந்து தெய்வீக குணத்தோட தான் இருந்திருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு இங்க பாபம் வர்றதுக்கோ இல்லைன்னா அவன் வந்து நரகத்துக்கு போறதுக்கோ வாய்ப்பு இல்லைங்கிறதையும் கிருஷ்ணர் இங்க வந்து கிளாரிஃபை பண்றாரு. ஓகே, சோ தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, அதுதான் ஃபர்ஸ்ட் லைன்ல கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. தெய்வீ சம்பத் விமோக்ஷாய, அதாவது அசுர குணங்கள் வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்குது அப்படிங்கிறத கிருஷ்ணர் சொல்றாரு. நிபந்தாசா நிபந்தாயா அசுரிந்தா, அசுர குணம் என்ன பண்ணுது, நம்மள பந்தப்படுத்துது. சோ பந்தப்படுத்துதுன்னா என்ன அர்த்தம், இந்த பௌதிக உலகத்திலேயே நம்ம வந்து திரும்ப திரும்ப பிறக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ ஏன் கிருஷ்ணர் இங்க இந்த ஸ்லோகத்தை இந்த அத்தியாயத்துடைய ஆரம்பத்திலேயே சொல்லணும், ஏன்னா போன அத்தியாயத்திலேயே வந்து அவரை வந்து அடைவதற்கான
ஒரு வழி என்னங்கிறத தான் போன அத்தியாயத்திலேயே வந்து சொன்னாரு. அப்போ அந்த இலக்கை அடைய முடியாம தடுக்கிறது என்ன அப்படிங்கறத இங்க ஓப்பனிங்லயே வந்து கிருஷ்ணர் என்ன பண்றாரு, நமக்கு வந்துட்டு கிளாரிஃபை பண்றாரு. நம்ம ஏன் பகவானை அடைய முடியல? ஏன்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அசுர குணம் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். என்கிட்ட அசுர குணம் இருந்தா நான் பகவானை அடைய முடியாது. என்கிட்ட தெய்வீகமான குணங்கள் இருந்தா தான் நான் பகவானை அடைய முடியும் அப்படிங்கிறத இங்க இருந்து நம்ம கிளியரா வந்து தெரிஞ்சுக்கணும். சோ அதுக்காக தான் கிருஷ்ணர் ஆரம்பத்திலேயே இந்த 2 குவாலிட்டியோட ஒரு டெஸ்டினி என்ன? இந்த 2 விதமான குணங்கள்னால நம்ம அடையக்கூடிய ஒரு டெஸ்டினி, ஒரு இலக்கு என்னங்கிறத வந்து பிகினிங்லயே கிருஷ்ணர் வந்து சொல்லிட்டார். சோ அதனால அர்ஜுனனுக்கு வந்துட்டு ஒரு நிம்மதி. ஓகே, எனக்குள்ள வந்து இந்த தெய்வீக குணங்கள் இருக்கிறதுனால நான் இந்த பௌதிக உலகத்துல பந்தப்பட போறது கிடையாதுன்றது ஒண்ணு. இன்னொன்னு, நான் இந்த யுத்தத்துல ஈடுபடுறதுனால நான் அசுர சுபாவம் கொண்டிருக்கேன்னு ஒரு அர்த்தம் இல்லைன்னு கிருஷ்ணரே எனக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அதுவும் வந்து இங்க ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. சோ ஒரு செயல் நம்ம செஞ்சோம் அப்படின்னு சொன்னா, அந்த செயல் நான் எந்த விதமான ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம செஞ்சேன். இல்லன்னா அந்த செயல் நான் மற்றவர்களுடைய நன்மைக்காக நான் செஞ்சேன். இல்ல அந்த செயல்ல இருந்து நான் எந்த விதமான பலனும் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லி நாம டிசைட் பண்ணக்கூடாது. அத வந்து மற்றவர்கள் வந்து சொல்லணும். எஸ், இவங்க இந்த செயல்ல எந்த விதமான ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம செல்ஃப்லெஸ்ஸா வந்து இவங்க இந்த காரியத்த பண்ணாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும்? மற்றவர்கள் வந்து சொல்லணும். ஓகே, சில நேரத்துல நமக்கு வந்து ஒரு சந்தேகம் வரலாம். எங்க பிரபு இந்த காலத்துல யாரு அதெல்லாம் வந்து ஒத்துக்கிறா? என்னதான் பண்ணாலும் நம்ம மேல வந்து குறை சொல்றவங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம சில நேரத்துல நினைக்கலாம். டோன்ட் வரி, அதை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. சாஸ்திர பிரகாரமும் குரு சொல்லியிருக்கிற வழிமுறையில நம்ம வந்து அந்த செயல்களை வந்து செய்யணும். அதுதான் நமக்கான ஒரு ஸ்கேல். இங்க பகவானே வந்து இருக்கிறதுனால அவர் சொல்றத நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, மீற முடியாது. அவரே வந்து இது நீ தெய்வீக குணத்துல இருக்குன்னு சொல்லும் போது வேற ஒரு சர்டிபிகேஷனுக்கு அவசியம் இல்லை. ஆனா நம்ம நேரடியா பகவான் கிட்ட வந்து சர்டிபிகேஷன் வாங்க முடியாது. ஆனா நம்ம சாஸ்திரங்கள் மூலமாவும் குரு மூலமாவும் என்ன பண்ண முடியும், நம்மளுடைய செயல்களை வந்து பரிசோதிச்சுக்க முடியும். இந்த அத்தியாயத்திலையும் கடைசியில வந்து கிருஷ்ணர் அதுதான் வந்து சொல்றாரு. ஓகே, சோ இங்க இந்த முதல் பிரிவுல நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு சொன்னா, ஆஹ் தெய்வீகமான அந்த இயல்புகள் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதையும், அசுர இயல்பு வந்து நமக்கு இந்த பௌதிக உலகத்துல பந்தப்படுத்தும் அப்படிங்கிறதையும், நாம செய்யக்கூடிய செயல்கள் அது வந்து மற்றவர்களால ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்துல வந்து அது இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம இங்க தெரிஞ்சுக்கணும். ஓகே, சோ இப்போ இந்த 2 விதமான இயல்புகள், அதுல வந்துட்டு இந்த அசுர இயல்பு அது எப்படிப்பட்டது அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ண போறோம், ஸ்ரீமத் பாகவத புராணத்துல ஒரு சிறந்த எடுத்துக்காட்டுகள் மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம். பாகவத புராணம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 18 புராணங்கள்ல பாகவதம் அப்படிங்கிறது மகா புராணம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. எதனால அப்படின்னு சொன்னா 10 விஷயங்கள் இந்த பாகவதத்துல வந்து சொல்லியிருக்கு. தசமோ லட்சணம் மகா புராணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 10 விதமான லட்சணங்கள் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புராணத்தை மகா புராணம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த பாகவதத்துல அந்த 10 விதமான குணங்கள், லட்சணங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த பாகவதத்துல இருந்து நம்ம வந்து என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இந்த அசுர இயல்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்க போறோம். ஸோ யாரை பத்தி அப்படின்னு சொன்னா, 2 சகோதரிகளுடைய ஒரு கதை. யார் அப்படின்னு சொன்னா, திதி மற்றும் அதிதி அப்படின்னு சொல்லி 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேருமே வந்து சிஸ்டர் தான். 2 பேரும் ஒரு ரிஷியினுடைய மனைவிகள். யாருன்னா கஷ்யபர் அப்படிங்கிற ஒரு ரிஷியினுடைய மனைவிகள். ஆனா ஒருத்தர்கிட்ட இருந்து தேவர்கள் வர்றாங்க, அதாவது அதிதி கிட்ட இருந்து தைத்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தேவர்கள் வந்து வர்றாங்க, டெமிகாட்ஸ். திதி கிட்ட இருந்து தானவர்கள் அப்படின்னு சொல்லி டீமன்ஸ், அசுரர்கள் வந்து வர்றாங்க. ஆனா 2 பேருமே ஒரே குடும்பத்துல பிறந்தவங்க. 2 பேருமே வந்து ஒரே கணவருக்கு வந்து திருமணம் செய்திருக்கிறாங்க. ஆனாலும் 2 பேர்கிட்ட இருந்து வெளிவரக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து டோட்டலா வந்து ஆப்போசிட்டான ஒரு ரிசல்ட். ஸோ இதுதான் வந்து இந்த பௌதிக உலகத்துடைய ஒரு ரியாலிட்டி.
நம்ம வந்து 2 பேர் ஒரே குடும்பத்துல இருக்கிறாங்கங்கிறதுக்காக ஒற்றுமையா இருப்பாங்க, ஒரே சுபாவத்தோட இருப்பாங்கன்ற ஒரு அர்த்தம் கிடையாது. 2 பேர்கிட்ட இருந்து ஒரே விதமான சிந்தனைகள் வெளியில வரும் அப்படிங்கிறதுக்கும் எந்த விதமான ஒரு சாத்தியமும் வந்து இல்ல. அது அப்படித்தான் இருக்குன்ற ஒரு கட்டாயமும் இல்ல. சோ அதனால இங்க இந்த 2 பேர்கள்கிட்ட இருந்து 2 விதமான அந்த வம்சங்கள் வருது. சோ அதனால என்ன ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இவங்களுடைய வாழ்க்கையில. என்னாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த திதி, அதிதி இந்த 2 பேர்களுடைய குழந்தைங்க. இவங்க 2 பேருக்கு இடையிலயும் எப்போதும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருக்கும். அதுல வந்து அசுரர்கள் சில நேரம் ஜெயிப்பாங்க, சில நேரம் தேவர்கள் ஜெயிப்பாங்க. அப்ப தேவர்கள் ஜெயிச்சா அதிதிக்கு சந்தோஷமா இருக்கும், திதிக்கு வருத்தமா இருக்கும். அசுரர்கள் ஜெயிச்சா திதிக்கு சந்தோஷமா இருக்கும், அதிதிக்கு வருத்தமா இருக்கும். ஆனா இந்த 2 பேரையும் திருமணம் செஞ்சிருக்கிறவர் ஒரே ஒருத்தர் தான் கஷ்யப்பர் அப்படிங்கிறவர். ஆனா அவர் வந்து 2 நிலைமையிலயும் சமமா இருக்கக்கூடியவர். சோ அந்த மாதிரி இந்த 2 பேருமே வந்து தன்னுடைய கணவர்கிட்ட இருந்து ஒரு விதமான எதிர்பார்ப்போட இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்பு என்ன? அந்த எதிர்பார்ப்ப 2 பேரும் எப்படி வெளிப்படுத்துனாங்க? அந்த எதிர்பார்ப்புடைய நோக்கம் என்ன? அதுதான் இப்ப நம்ம வந்து தெரிஞ்சுக்க போறோம். அது மூலமா எப்படி வந்து அசுர இயல்பு வந்து இருக்கு? எப்படி எது வந்து தெய்வீக இயல்பா இருக்கு? அப்படிங்கிறத நம்ம இந்த ஸ்டோரி மூலமா நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே. திதி ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். தத்பவான் தஹ்யமானாயாம் சபத்னீனாம் சம்புத்திபி பிரஜாபதீனாம் பத்ரம் தே மையாயும் தாம் அனுக்கிரகம். எனவே உமது முழு கருணையினையும் என் மீது வைப்பதன் மூலம் என்னிடம் அன்புடன் நடந்து கொள்வீராக. நான் புத்திரர்களை பெற வேண்டும் என விரும்புகிறேன். எனது சக்களத்திகளின் செல்வச் செழிப்பினை கண்டு நான் துன்புறுகிறேன். இவ்வாறு செயல்படுவதன் மூலம் நீங்கள் மகிழ்வீர்கள். சோ சக்களத்தி அப்படின்னு நீங்க வந்து சொல்லியிருக்கிறது என்னன்னா வைஃப்ஸ், அதாவது கஷ்யப்பருக்கு வேற வேற மனைவிகள் இருக்காங்க. அதுல வந்து திதி அதிதி, அப்புறமா வந்துட்டு வினதா, கத்ரு, இந்த மாதிரி நிறைய மனைவிகள் வந்து கஷ்யப்பருக்கு உண்டு. அவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தை இருக்கு. ஆனா எனக்கு இப்போ குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி திதி வந்து என்ன பண்றாங்க, இங்க தன்னுடைய கணவர்கிட்ட வந்து சொல்றாங்க. ஆனா அதை வெளிப்படுத்தக்கூடிய விதம் எப்படி வந்து இருக்கு, தஹ்யமானாயம், அது என்னால வந்து என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. என்னுடைய சக்களத்திகளுடைய அந்த ஒரு செல்வத்தை பார்த்து வந்து என்ன பண்ண முடியல, என்னால வந்து பொறுத்துக்க முடியல, நான் துன்பப்படுறேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சோ இதுதான் வந்து ஒரு அசுர இயல்புடைய ஒரு ஆரம்பம். மற்றவர்களுடைய ஒரு வளர்ச்சியை பார்த்து நமக்குள்ள வரக்கூடிய ஒரு பொறாமை, அதுதான் வந்து அசுர இயல்புடைய ஒரு ஆரம்பம். ஆனா தன்னுடைய அந்த விருப்பத்தை நிறைவேற்றிக்கிறதுக்காக கஷ்யப்பர்கிட்ட திதி வந்து என்ன சொல்றாங்க, எனக்கு நீங்க இந்த மாதிரி அனுகிரகம் பண்ணீங்கன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி திதி வந்து என்ன பண்றாங்க, கஷ்யப்பர்கிட்ட வந்து ஆஹ் அவரை வந்து பிரைன் வாஷ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சில நேரங்கள்ல மனிதர்கள் வந்து என்ன பண்றாங்க, தங்களுடைய சொந்த விருப்பத்தை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு தத்துவத்தை வந்து பேசுவாங்க. இல்ல அவங்க கடைபிடிக்கக்கூடிய தத்துவத்தையே தங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்தி பேசுவாங்க. இது நிறைய நம்ம வந்து பக்தர்களுக்குள்ள வந்து பார்க்க முடியும். சோ பக்தர்களுக்குள்ள சில நேரங்கள்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த சொந்த தேவையை வந்து நிறைவேற்றிக்கிறதுக்காக அவங்க வந்து ஜஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க, பிரபுபாத் பிரபுபாத்காக நம்ம எல்லாம் பண்ணணும் அப்படி இப்படின்னு வந்து என்ன பண்ணுவாங்க, அப்படியே ரொம்ப வந்து பில்டப்பா வந்து பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள வந்து என்ன காரணம், அவங்களுடைய சென்ஸ் கிராட்டிபிகேஷன் தான் காரணம். அவங்களுக்கு நிறைய வந்து ஸ்கோர் வரணும், டிவோட்டிஸ் வேணும், கலெக்ஷன் வேணும். அதுக்காக வந்து என்ன பண்ணுவாங்க, எல்லாம் நம்ம பிரபுபாதற்காக தான் அங்க பண்றோம் அப்படின்னு வந்துட்டு ரொம்ப சென்டிமெண்டா அப்படியே வந்துட்டு ஒரு தியாகி மாதிரி பேசுவாங்க. அவங்கள வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய அந்த பதவியை விட்டு விலகி வந்து சாதாரணமான ஒரு சர்வீஸ் பண்ண சொல்லுங்க, பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பதவிதான் வேணும். அதுக்காக பிரபுபாதர் வந்து பக்கத்துல வச்சுக்குவாங்க. ஓகே. சோ அது மாதிரி இங்க திதி வந்து என்ன பண்றா, தனக்கு வந்து இப்ப குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தன்னுடைய கணவனை வந்து சமாதானப்படுத்த முயற்சி பண்றா. தன்னுடைய கணவனுடைய கணவனுடைய பிரெயின் வாஷ் பண்றதுக்கு ட்ரை பண்றா. சோ இது அசுர சுபாவத்தினுடைய ஒரு வெளிப்பாடு, ஆரம்பம் இது.
ஓகே. ஸோ இந்த திதியினுடைய ஒரு குணங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கக்கூடியது இது என்னென்னா சுயநலம். இது வந்து அசுர சுபாவத்துடைய ஒரு முதல் வெளிப்பாடு. எல்லாமே வந்து எனக்கு தான் வேணும், எனக்கு தான் கிடைக்கணும், நான் தான் அந்த இடத்துல முக்கியமான ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை வந்து பண்றது. அதுதான் வந்து சுயநலம். இங்க திதி வந்து தனக்கு வந்து குழந்தை வேணும் அப்படின்ற அந்த ஒரே காரணத்துக்காக கஷ்யபர் வந்து இங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த தவம் பண்றது கூட வந்து என்ன பண்ணல, திதி வந்து பொறுத்துக்கல. பொறுமையா இருக்க முடியல. திதி வந்து என்ன பண்றாங்க, அவரை வந்து அப்ரோச் பண்ணி இப்பயே நீங்க எனக்கு வந்து குழந்தை கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. பொறுமையின்மை. அவர் வந்து சொல்றாரு, இல்லம்மா நீ வந்து பொறுமையா இரு. இப்போ இந்த நேரம் வந்து சந்தியா காலம். சந்தியா காலங்கள்ல வந்துட்டு பூத பிரேதங்களுடைய நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கும். இந்த நேரத்துல வந்து நம்ம சாஸ்திரத்துக்கு விரோதமான செயல்கள்ல ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னா, அது நமக்கு மிகப்பெரிய ஒரு தீமையை கொடுக்கும். அதனால நீ வந்து பொறுமையா இரு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, திதி வந்து தன்னுடைய சுயநலத்துக்காக கணவரினுடைய அந்த தவத்தையும் வந்து அவங்க வந்து கெடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஒரு மனைவியினுடைய ஒரு ஆசையை நிறைவேற்ற வேண்டியது கணவனுடைய கடமை. அதுல எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. அது கண்டிப்பா அவர் பண்ணணும். ஆனா, அவரு சொல்றது கொஞ்சம் பொறுமையா இரு, இது சந்தியா காலம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஆனா, அவங்கனால அதை ஏத்துக்க முடியல. இந்த சான்ஸ விட்டுட்டா, அடுத்து என்னால வந்துட்டு என்னுடைய தேவைய வந்து நிறைவேத்திக்க முடியாது அப்படின்ற அந்த ஒரு காரணத்தினால, அவங்க வந்து பொறுமையை இழந்து என்ன பண்றாங்க, கஷ்யபரை வந்து நிர்பந்தப்படுத்துறாங்க. ஸோ, அடுத்து பொறாமை அந்த அசுரகுணம் என்ன? காமம். இந்த காமம் திதிய வந்து என்ன பண்ணுது? அவங்க சாஸ்திரத்துக்கு விரோதமாக நடக்குறாங்க அப்படிங்கிறதே அந்த காமம் வந்து திதியினுடைய அறிவை வந்து மறைச்சிருது. மேலும் கஷ்யபர் வந்து தன்னுடைய மனைவி தன்கிட்ட இந்த மாரி நடந்துக்கிறதுனால, கஷ்யபருக்கு என்ன பண்ண முடியல? தொடர்ந்து அவருடைய அந்த தவத்துல வந்து ஈடுபட முடியல. அவரும் வந்து என்ன ஆகுறாரு? டிஸ்டர்ப் ஆகுறாரு. இது இயல்பு. ம். இந்த மாரி ஒரு பெண் வந்து தொடர்ந்து தொந்தரவு தரும்போது, ஒருத்தர்னால வந்து கண்ட்ரோல் ஆக இருக்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான ஒரு காரியம். ஆ பக்தியில உயர்ந்த நிலையில இருக்கிறவங்கனால தான் அத வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ, இந்த காமம் அடுத்து வந்து என்ன? ஏன் இந்த காமத்த வந்து நிறைவேத்தணும்னு நினைக்கிறதுக்கான ஒரு காரணம் என்ன? பொறாமையினால. தன்னுடைய சக்களத்திகள் எல்லாருக்குமே வந்து குழந்தை இருக்கு. எனக்கு மட்டும் குழந்தை இல்லையேங்கிற அந்த ஒரு அந்த ஒரு பொறாமையினால வந்து என்ன பண்றாங்க, அவருடைய தவத்தை வந்து கலைக்கிறாங்க. அத பத்தி அவங்களுக்கு கவலை இல்ல. அதுக்கப்புறமா சுயநலத்துக்காக வந்து தத்துவம் பேசுறது. அதுதான் நான் வந்து முன்னாடியே சொன்னேன். தனக்கு இப்ப குழந்தை வேணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்யபர பல விதங்கள்ல வந்து சொல்லி அவங்க வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு மனைவி அப்படிங்கிறவங்க உங்களை சரணடைந்து இருக்கிறவங்கள நீங்க எப்படி வந்து காப்பாத்தாம இருக்கலாம்? அப்படின்னு பல விதங்கள்ல வந்து திதி வந்து கஷ்யபர கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தர்மத்த அலட்சியம் பண்றது அப்படிங்கிறதும் இந்த அசுர குணத்துடைய ஒரு சுபாவம். இது நமக்கே வந்து தெரியும். அசுர குணத்துல இருக்கிறவங்க என்னைக்கும் தர்மத்த வந்து கடைபிடிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. பல விதங்கள்ல நம்ம வந்து பார்க்கலாம். உங்க கண்ட்ரியா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், இந்த ட்ரக்ஸ் ஸ்மக்லிங் பண்றாங்க. அவங்கலாம் வந்துட்டு கவர்மெண்ட்ட பத்தி ஏதாவது வந்து கவலைப்படுறாங்களா? ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்களே வந்துட்டு தர்மத்த பத்தி கவலைப்படுறதில்ல. அவங்களே வந்துட்டு எல்லாம் லஞ்சம் வாங்கிட்டு இருக்கிறப்போ, நம்ம மற்றவர்கள பத்தி சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஸோ, அவங்க எப்படியோ, நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய லைஃப்ல தர்மத்த நம்ம எங்கெல்லாம் அலட்சியப்படுத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். பல தருணங்கள்ல பண்ணியிருப்போம். அதெல்லாம் வந்து அசுர குணம் அப்படிங்கிறத எப்ப நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. அடுத்த உதாரணம் திதி. திதி எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஏகதா கஷ்யபஸ் தஸ்யா ஆசிரமம் பகவான் அகாத் நிருத்சவம் நிரானந்தம் சமாதேர் விரதசிராத். பற்பல நாள்களுக்கு பிறகு மிகவும் சக்தி வாய்ந்தவரான கஷ்யப முனிவர் தமது சமாதி நிலையிலிருந்து எழுந்தார். அதிதியின் ஆசிரமத்திற்கு திரும்பிச் சென்ற அவர் அது மகிழ்ச்சிகரமான நிலையில் இல்லாததை கண்டார். ஓகே. இங்க அதிதியும் வந்து வருத்தத்தோட இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு முறை வந்து தானவர்கள், அசுரர்கள் வந்து ஜெயிச்சுட்டாங்க. திதியுடைய குழந்தைங்க யாரும் வந்து
சொர்க்கலோகத்துல இருக்க முடியல. அவங்கெல்லாம் எங்கேயோ வந்து தலைமறைவா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து கஷ்யபர் தபத்துல இருக்கும்போதே வந்து நடந்தது. ஆனாலும் திதி வந்து பொறுமையா வந்து வெயிட் பண்றாங்க. கணவர் தவத்துல இருக்கும்போது நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவர் தவம் எப்போ முடிச்சு வர்றாரோ, அப்போ நம்ம அவர்கிட்ட உதவி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி, கணவர்கிட்ட அந்த உதவிக்காக இவங்க வந்து பொறுத்திருக்கிறாங்க. சோகத்தோட இருக்கிறாங்க. கண்டிப்பா எந்த ஒரு அம்மாவா இருந்தாலும் தன்னுடைய குழந்தை வந்து கஷ்டப்படுறத பார்த்து அவங்களால வந்து சந்தோஷமா இருக்க முடியாது. அவங்களுக்கு வந்து வருத்தம் இருக்கதான் செய்யும். ஆனாலும் இங்க கஷ்யப்பர வந்து அதித்தி வந்து டிஸ்டர்ப் பண்ணல. அது ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம, கஷ்யப்பரும் வந்து அதிதிய வந்து பார்த்து கேட்கும்போது, அவங்க வருத்தத்தோட இருக்கிறதுக்கான காரணத்த அவரும் வந்து கேட்கிறாரு. தன்னுடைய மனைவியினுடைய கவலையை கொஞ்சம் கூட கண்டுக்கிடாத மாரியான ஒரு கணவர் அவர் கிடையாது. அந்த பொறுப்பும் அவரு கரெக்ட்டா வந்து புரிஞ்சு அத வந்து பண்றாரு. பல கேள்விகள் கேட்கிறாரு. "நீ வந்து அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அதிதிய வந்து உன்னால சரியா பார்த்துக்க முடியலையா? இல்ல வேற ஏதாவது தர்மத்த வந்து விட்டுட்டியா?" ம். இப்படியெல்லாம் வந்து பலவிதமான கேள்விகள வந்து அவர் கேட்கிறாரு. அதுக்கப்புறமா தான் வந்து அதிதி சொல்றாங்க, "இல்ல உங்களுடைய குழந்தைகள் வந்து இந்த மாதிரி சொர்க்கலோகத்தை விட்டுட்டு அவங்க எங்கேயோ தலைமறைவா வாழ்றாங்க. அதுக்கு நீங்க எனக்கு வந்து உதவி பண்ணணும்." அப்படின்னு சொல்லி கஷ்யபர்கிட்ட அதிதி வந்து கேட்கிறாங்க. ஸோ, இங்க இந்த அதிதியுடைய குணங்கள்ல வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு அதிதி வந்து சுயநலம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க. எப்படி சுயநலம் இல்லாதவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, கணவருடைய ஒரு தவத்தை தன்னுடைய ஒரு சுயநலத்துக்காக அவங்க வந்து கலைக்கக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க வந்து பொறுமையா இருக்கிறாங்க. ஸோ இங்க அதிதி கிட்ட நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய மனைவி அப்படிங்கிறவங்களுடைய கடமை உணர்வு அது என்னுடைய ரோல் என்னங்கிறத அவங்க தெரிஞ்சு என்ன பண்றாங்க, கரெக்ட்டா அதுபடி வந்து நடந்துக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணல, திதி மாரி வந்து அவசரப்பட்டு, எனக்கு வேண்டியது கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கல. ஸோ முதல்ல சுயநலம் இல்லாம இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம, கடமை உணர்வுடைய ஒரு மனைவியாவும் அவங்க வந்து செயல்படுறாங்க. கணவருடைய அந்த தபத்திற்கு எந்த விதமான ஒரு பங்கமும் விளைவிக்காம, அவங்க கிட்ட வந்து ரொம்ப பொறுமையா வந்து கேட்கிறாங்க. ஸோ, அடுத்து அது பார்க்க வேண்டிய ஒரு குணம் அதுதான். அதிதி வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையா வந்து இருக்கிறாங்க. அவரு தபம் முடிச்சு எப்போ எந்திரிச்சு வர்றது? அதுக்கு ஏதாவது ஒரு கேரண்டி இருக்கா? ஏதோ நம்மள மாரி வந்து ஒரு 7 டே கோர்ஸ் அப்படின்னு சொல்லியா வந்து அவர் போய் வந்துட்டு தபம் பண்ணிட்டு வருவாரு. ரிஷிகள் வந்து தவம் பண்ண போனாங்கன்னா, எப்போ திரும்ப வருவாங்கன்னு சொல்லவே முடியாது. அப் அப்படி வந்து ஒரு ஒரு உறுதியான ஒரு முடிவு தெரியாத ஒரு நிலைமையில கூட அதிதி வந்து என்ன பண்றாங்க, தன்னுடைய கணவருக்காக வந்து பொறுமையா வந்து வெயிட் பண்றாங்க. அவங்க வந்து சாந்தமா இருக்கிறாங்க. கணவர பார்த்து வந்து கோவப்படல. என்ன நீங்கலாம் வந்து ஒரு அப்பா, உங்களுடைய பசங்க இப்படிலாம் வந்துட்டு தலைமறைவா இருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க வந்து ஒரு நல்லது பண்ணாம, நீங்க வந்து உங்க தவம் தான் முக்கியம்னு போயிட்டீங்க. அப்படின்னு சொல்லி அவங்க கூட வந்து சண்டை போடல. ரொம்ப பொறுமையா இருந்தாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு பொறாமையும் கிடையாது. தானவர்கள் வந்து இப்போ தேவலோகத்த பிடிச்சுட்டாங்க. அதனால அவங்கள அழிச்சு என்னுடைய பசங்களுக்கு வந்துட்டு திரும்ப ராஜ்யம் வேணும், தேவலோகம் வேணும்னு அவங்களுக்கு அத பார்த்து பொறாமை இல்ல. அவங்க வந்து என்ன கேட்டாங்கன்னா, தர்மத்த பின்பற்றி என்னுடைய குழந்தைங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ, அத நீங்க பண்ணுங்க போதும். அவ்வளவுதான். என்னுடைய குழந்தைங்களுக்கு எது நன்மை கிடைக்குமோ, அந்த நன்மைய நீங்க வந்து சொல்லிக் குடுத்தீங்கன்னா போதும், அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா, அதே இது திதி வந்து அப்படி கிடையாது. அதை நம்ம இனிமே பார்க்கலாம். ஸோ, இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இங்க ஒரு இமேஜ்ல வந்து பார்க்கலாம். எலுமிச்சம்பழத்த புழிஞ்சோம் அப்படின்னு சொல்லி புழிஞ்சோம்னா, அதுலருந்து என்ன வரும்? எலுமிச்சம்பழம் ஜூஸ் வருது. அது மாரி எந்த ஃப்ரூட்டா இருந்தாலும் அத நம்ம வந்து ஸ்க்வீஸ் பண்ணோம்னா என்ன ஆகும்? அதுலருந்து அந்த ஜூஸ் வரும். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எப்பல்லாம் இந்த மாரி ஒரு ஸ்க்வீஸ் பண்ற மாரியான ஒரு சிச்சுவேஷன் வருதோ, அப்பதான் ரியலா உள்ளுக்குள்ள என்ன இருக்கோ அது வெளில வரும். இப்ப நம்ம வெளியில வந்து நம்மள வந்து ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா வந்து காமிச்சுக்கலாம். ரொம்ப சாஃப்ட் நேச்சர் அப்படியே வந்துட்டு ரொம்ப ஒரு காமா இருக்கிற மாரி, எல்லாத்துக்குமே ஸ்மைலிங் ஃபேஸோட நம்ம ஆன்சர் சொல்ற மாரி இருக்கலாம். ஆனா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன் வரம்போது தான் நம்மளுடைய ரியலான அந்த சுபாவம் என்னங்கிறதே தெரியும். எப்படி வந்து ஒரு பழத்த புழிஞ்சோம்னா தான் அதோடைய சாறு வந்து வெளியில வருது. அது மாதிரி நம்ம மத்தவங்களால வந்து எப்போ டிஸ்டர்ப் ஆகுறோமோ,
அப்பதான் நம்மளுடைய சுபாவம் வந்து வெளியில வரும். ஸோ அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம வந்து அசுர குணத்துல இருக்கோமா இல்லைன்னா தெய்வீக குணத்துல இருக்கிறோமா அப்படின்னு. இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, கோபத்தை தூண்டும் சூழ்நிலையினை பொறுத்துக் கொள்ளும் திறமையினை கொண்டே ஒருவர் சிறந்த நபரா என்பது தீர்மானிக்கப்பட வேண்டும். ஸோ இதுதான் வந்து பிரபுபாதர் நமக்கு வந்து சொல்றது. ஒருத்தர் வந்து ஜென்டில்மேன் அப்படின்னு சொன்னா டிப் டாப்பா வந்துட்டு ட்ரெஸ் பண்ணிக்கிறதுனால அவர் வந்து ஜென்டில்மேன் ஆயிட மாட்டாரு. அவர் எப்போ ஜென்டில்மேன் ஆவார் அப்படின்னு சொன்னா, ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு சிச்சுவேஷன்ல கூட வந்து ரொம்ப காமா வந்து யார் இருக்கிறாரோ, அத வந்து யாரு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, அத வந்து கடந்து வர்றதுக்கு முயற்சி பண்றாரோ, அவர்தான் வந்து ஜென்டில்மேன் அப்படிங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ நம்ம எவ்வளவு நேரம் அதாவது நம்மளுடைய வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலைகள் எல்லாம் நம்ம வந்து ஜென்டில்மேனா நம்ம வந்து நடந்திருக்கோம் அப்படின்னு நம்மளே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இங்க 2 பேருக்குமே வந்து இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு மெட்டீரியல் டிசைர் தான். 2 பேருக்குமே இருக்கக்கூடியது மெட்டீரியல் டிசைர். அதித்தியா இருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கும் வந்து தன்னுடைய பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல நிலைமை வேணும்னு வந்து அவங்களுக்கும் வந்து ஒரு விருப்பம். திதிக்கு வந்து தன்னுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு நிலைமை வேணுங்கிறது அவங்களுடைய ஒரு விருப்பம். ஸோ திதியோடைய பசங்க எப்போதும் தேவர்களோட வந்து சண்டை போட்டு அவங்க வந்து தோல்வி அடைந்து போயிட்டு இருப்பாங்க. சில நேரங்கள்ல தேவர்களை வந்து ஜெயிப்பாங்க. அப்போ திதி வந்து என்ன பண்ணுவாங்க, என்னுடைய பசங்களுக்கு நல்லது நடக்கணும்னு அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க. இது 2 பேருமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா யார் பக்கம் வந்து நன்மை இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். யார் பக்கம் உண்மை இருக்கு அப்படிங்கிறத வந்து பார்க்கணும். ஸோ இங்க அதிதி வந்து அதை எப்படி வெளிப்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். யதா தானி குணஷாதோ பிரபத்யேரன் மமாத்மஜா ததா விதேகி கல்யாணம் தியா கல்யாண கிருத்தமம். முனிவர்களில் சிறந்தவரே, மங்களகரமான வரங்களை அளிப்பவர்களில் மிகச்சிறந்தவரே, தயவு செய்து எங்களது நிலையை கருத்தில் கொண்டு எனது புத்திரர்கள் இழந்து விட்டதை அவர்கள் திரும்ப பெற்றுத் தருவதற்கு வரங்களை அவர்களுக்கு அளிப்பீராக. அவ்வளவுதான் வந்து இங்க அதித்தி வந்து ரொம்ப சிம்பிளா வந்து கேக்குறாங்க. என்னன்னா, எனக்கு என்னுடைய பசங்களுக்கு இழந்தது திரும்ப கிடைக்கணும். அவ்வளவுதான். எதிரிக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்லாம் வந்து இங்க அதித்தி வந்து சொல்லல. ஆனா திதி வந்து எப்படி கேக்குறாங்கன்னு பாருங்க. வரதோ யதி மே பிரஹ்மன் புத்திரம் இந்திரகணம் ரிணே அம்ருத்யும் மிருதம் புத்ராகம் ஏனமே காதிதௌ சுதௌ. திதி சொல்றாங்க, சிறந்த ஆத்மாவாகிய என் கணவரே, நான் என் மகன்களை இழந்து விட்டேன். தாங்கள் எனக்கு வரம் அளிக்க விரும்பினால் இந்திரனை கொல்லக்கூடிய மரணமற்ற ஒரு மகனை நான் வேண்டுகிறேன். ஏனெனில் இந்திரன் விஷ்ணுவின் உதவியுடன் என் 2 மகன்களான இரண்யாட்சனையும் இரண்யகசிபையும் கொன்று விட்டான். இது பாருங்க, இதுதான் வந்து திதியோடைய ஒரு சுபாவம். அதிதிக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு இழப்பு அங்க வந்து ஏற்பட்டிருக்கு. தேவர்களும் சில நேரம் தோத்து போயிருக்கிறாங்க. ஆனா அதிதி அந்த மாதிரி கேட்கல. ஆனா திதி என்ன கேட்கிறாங்க, என்னுடைய பசங்களை கொண்டு அந்த இந்திரனை கொல்ற மாதிரி ஒரு பையன் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு நினைக்கலாம், என்ன எந்த தாயா இருந்தாலும் தன்னுடைய பையனை கொண்டவன திரும்ப பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. இது இயல்பு தானே, இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அவங்க வந்து எப்படிப்பட்டவங்க, அந்த 2 பேருமே உலகத்துக்கே வந்து தீமை செய்தவர்கள். அப்ப அந்த மாதிரியான நபர்களை வந்து வதம் பண்ணதுக்காக, ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக இன்னொரு முறை அவங்கள வந்து கொல்லணும்னு நினைச்சா, அப்ப அதுதான் வந்து அசுர குணம். தான் செய்தது தப்பு அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்காம, அதுக்கு வந்து ஒரு பழி தீர்க்கும் விதமா ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கிறது என்ன, அது வந்து ஒரு அசுர குணம். அதுதான் இங்க திதி வெளிப்படுத்தக்கூடியது. சோ அதிதி வந்து என்ன பண்ணாங்க, அவங்க கணவர்கிட்ட என்னுடைய பசங்கள்கிட்ட ஏற்கனவே இருந்தது, அதை வந்து அசுரர்கள் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க வந்து ஃபைட் பண்ணி பறிச்சுக்கிட்டாங்க. அது எனக்கு திரும்ப கிடைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவ்வளவுதான். அவங்க கிட்ட வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்ல. அவங்களுக்கு வந்து ஒரு துன்பம் வந்து விளைவிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அதிதிக்கு இல்ல. ஆனா திதியை பொறுத்த வரைக்கும் அவங்க குற்றத்தையும் அவங்க வந்து ஒத்துக்கல. ஆமா, தேவர்கள் கிட்ட போய் அசுரர்கள் யுத்தம் செஞ்சது தவறுதான். ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு இருக்கிறதுக்குன்னு லோகம் இருக்கு. அப்ப அவங்க அவங்க லோகத்தை விட்டுட்டு எதுக்காக போய் வந்து தேவருடைய லோகத்தை வந்து யுத்தம் செஞ்சு வந்து பிடிக்கணும். அது அவங்களுடைய ஒரு தப்பு. சோ அந்த குற்றத்தையும் ஒத்துக்கிறது கிடையாது.
அதுக்கு மேல விரோதியை கொல்லணுங்கிற ஒரு எண்ணமோ அதுக்கு அவங்களுக்கு இருக்கு. இந்திரனை வந்து கொல்லக்கூடிய ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கணவர்கிட்டயே கேட்கிறாங்க. அதுக்கான ஒரு திட்டமும் அவங்ககிட்ட இருக்கு. எப்படி என்னுடைய பசங்களை கொன்னவங்களை வந்து பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதுக்கான ஒரு பிளான் பண்றாங்க. அது இதெல்லாமே வந்து ஒரு தாழ்ந்த குணத்திலிருந்து தோன்றக்கூடிய ஒரு உணர்வு. அதுதான் வந்து அசுர குணம். அந்த அசுர குணத்துல இருக்கிறவங்க தான் எப்பவும் தன்னுடைய தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. அதே நேரத்துல தனக்கு யாரை விரோதின்னு நினைக்கிறாங்களோ அவங்கள எப்படியாவது வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது அசுர சுபாவம். ஆனா தெய்வீக சுபாவம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா, அவங்க வந்து எதிரிக்கு நன்மை தான் நினைப்பாங்களே தவிர அவங்க தீமை நினைக்க மாட்டாங்க. அது நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த 2 பேருக்குமே வந்து கஷ்யப்பர் வந்து ஒரு வழிமுறை வந்து சொல்றார். அதிதிக்கு வந்து குழந்தை வேணும். அதாவது இந்த அசுரர்களை எல்லாம் தோற்கடித்து என்னுடைய பசங்களுக்கு திரும்ப ராஜ்யம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் வந்து ஒரு விரதம் வந்து இருக்கிறாங்க. அது வந்து பயோவிரதம் அப்படின்னு சொல்லி பேரு. அந்த ஒரு விரதத்தை அவங்க வந்து கடைபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து வாமனர் வந்து குழந்தையா வந்து பிறக்கிறார். அவங்களுக்கு இருந்தது ஒரு நல்ல நேர்மையான ஒரு எண்ணம்ங்கிறதுனால பகவானே அவங்களுக்கு வந்துட்டு பையனா வந்து பிறந்தார். ஆனா திதியை பொறுத்த வரைக்கும் இந்திரனை கொல்லக்கூடிய பையன் வேணும்னு வந்து கேட்டதுனால அவங்களுக்கும் வந்துட்டு கஷ்யப்பர் ஒரு நியாயமான ஒரு வழிமுறையை வந்து சொல்லி கொடுத்தாரு. பும்சவனம் அப்படின்ற ஒரு விரதத்தை வந்து எப்படி கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத வந்து கஷ்யப்பர் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஆனாலும் தனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த போட்டி பொறாமையின் குணத்தின் காரணத்தினால அவங்க செய்த அந்த விரதமானது பூர்த்தி அடையல. அதுல வந்து ஒரு தவறுதல் நடந்து என்ன ஆயிருது, இந்திரனுக்கு எதிரியா இருக்கக்கூடிய எதிரிகளா பிறக்க வேண்டிய குழந்தைங்க என்ன ஆயிடுறாங்க, அந்த குழந்தைங்கலாம் இந்திரனுக்கு நண்பனா வந்து மாறிடுறாங்க. சோ இதுதான் வந்து ஆஹ் நம்ம மற்றவர்களுக்கு வந்து ஒரு தீமை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும், கடைசியில அது நமக்கே தீமையா முடியும் அப்படிங்கிறத இதுல இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதிதி செய்த அந்த பயோவிரதம் அப்படிங்கிறது வந்து உபதிஷ்டஸ்வ புருஷம் புருஷம் பகவந்தம் ஜனார்தனம் சர்வபூத குகாவாசம் வாசுதேவம் ஜெகத்குரும். அன்புள்ள அதிதி, பரமபுருஷ பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுவாயாக. அவரை அனைத்திற்கும் எஜமானர். அவரால் எல்லோருடைய எதிரிகளையும் அடக்கிவிட முடியும். மேலும் அவர் எல்லோருடைய இதயத்திலும் வீற்றிருக்கின்றார். கிருஷ்ணர் அல்லது வாசுதேவர் எனப்படும் அப்பரம புருஷரே பிரபஞ்சத்தின் ஆன்மீக குரு என்பதால் அவரால் மட்டுமே அனைவருக்கும் சர்வ மங்களகரமான வரங்களை அளிக்க முடியும். கஷ்யப்பர்கிட்ட இந்த 2 மனைவிகளும் கேட்டதுக்கு கஷ்யப்பர் 2 பேருக்குமே சொல்லி கொடுத்த வழிமுறை என்னன்னா பக்தி தான். அதுதான் வந்து அந்த கஷ்யப்பர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சிறந்த குணம். ஒரு குரு அப்படிங்கிறவர் அப்படித்தான் இருக்கணும். தன்கிட்ட வந்து இந்த மாதிரி 2 விதமான சீடர்களும் இருப்பாங்க. ஆனா அந்த குரு வந்து என்ன பண்ணணும், 2 பேருக்கும் வந்து ஃபேவரபிளா இல்லாம 2 பேருக்குமே வந்து பக்தியை தான் வந்து அவர் வந்து சொல்லணும். ஒருத்தவங்களுக்கு ஃபேவரா இருந்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு ஃபேவரா இல்லை அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு சமநிலையில இருக்கிறாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால கஷ்யப்பர் அதிதிக்கும் வந்து பக்தி தொண்டை தான் சொல்லி கொடுத்தாரு, திதிக்கும் பக்தி தொண்டு தான் வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ அதனால வந்து என்ன ஆகும், 2 பேருமே வந்து பக்தர்களா மாறினாங்கன்னா அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த விரோதத்தை வந்து விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு சுபாவத்தோட இருப்பாங்க அப்படிங்கிறது அவருடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதனால வந்து திதிக்கு வந்து பக்தி தொண்டை வந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நோய்க்கு தகுந்த மருந்து வழங்க மருத்துவர் தேவை. எனது பௌதீக அறிவிற்கு ஏற்ப வழிகாட்டுவதற்கு ஆன்மீக வழிகாட்டி தேவை. ஸோ இது நம்ம வாழ்க்கையில பல முறைகள் நமக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுது. அந்த நிலைமையில நமக்கு சாஸ்திர பிரகாரம் நம்மளை வந்து வழி நடத்துறதுக்கு ஒரு குரு அப்படிங்கிறவரு ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த குருனாலதான் நமக்கு வந்து என்ன பண்ண முடியும், என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சுபாவத்தை வந்து திரிஞ்சு என்ன பண்ண முடியும், அதுக்கான ஒரு மருந்தை வந்து கொடுக்க முடியும். கஷ்யப்பர் எப்படி இங்க 2 பேருடைய சுபாவத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏத்த மாதிரியான ஒரு வழிமுறையை வந்து சொல்றாரு. 2 பேருக்குமே வந்து பக்தி தொண்டை தான் சொன்னாரு. ஆனா 2 பேருடைய சுபாவத்துக்கு ஏத்த மாதிரி மாத்தி சொன்னார். திதிக்கு சொல்லும் போது அதோடைய பக்தி தொண்டோடைய வழிமுறை வேற மாதிரி இருந்தது. அதிதிக்கு சொல்லும் போது அதோடைய பக்தி தொண்டு வழிமுறை வேற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த 2 பேருடைய சுபாவம் அந்த மாதிரி.
அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளும் வந்து யாருக்காவது வந்து அட்வைஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதை நம்ம சரியா வந்து புரிஞ்சு என்ன பண்ணணும், அவங்களுக்கு அவங்களுடைய சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரியான ஆன்மீகமான ஒரு தீர்வு நம்ம கொடுக்கணும். அதுதான் இங்க நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு. கஷ்யப்பர் 2 பேருக்குமே வந்துட்டு லௌகிகமான ஒரு தீர்வு வந்து சொல்லல. மெட்டீரியல் சொல்யூஷன் அவர் வந்து சொல்லல. இந்த பௌதிக உலகத்துல மெட்டீரியல் சொல்யூஷன்னு ஒண்ணு கிடையாது. அது என்னைக்கும் ஒர்க் அவுட் ஆகாது. எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் அதுக்கு ஸ்பிரிச்சுவல் சொல்யூஷன் தான் ஒர்க் அவுட் ஆகும். அதை தான் வந்து கஷ்யப்பர் இங்க வந்து பண்றாரு. ஸோ அத நமக்கும் ஒருத்தர் குடுக்குற மாரியான ஒரு நிலைமையில நம்ம இருக்கணும். நம்மளும் ஒருத்தவங்களுக்கு அதே விதத்துல குடுக்குற மாரி நம்மளும் அந்த நிலைமையில இருக்கணும். அத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 2 பேருமே வந்து பக்தி தொண்டு தான் பண்ணாங்க. ஆனா, அந்த பக்தி தொண்டுடைய விளைவா அவங்களுக்கு கிடைச்சது என்ன அப்படின்னு சொன்னா, அதிதிக்கு வந்து பகவானே வந்து என்ன பண்ணாரு? அவதாரம் பண்ணாரு. ஆனா, திதிக்கு வந்து தன்னுடைய கர்ப்பத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து என்ன ஆயிட்டாங்க? 49 மருத்துக்களா வந்து மாறுனாங்க. அது என்னங்கிற ஸ்டோரி பாகவதத்துல வந்து ரொம்ப டீட்டெயில்டா இருக்கு. ஆ இந்திரன் வந்து என்ன பண்ணிருக்கான்? அந்த திதியினுடைய கர்ப்பத்துக்குள்ள போயி, அந்த குழந்தைங்கள அந்த கருவ வந்து என்ன பண்ணிறான்? 49 துண்டா வந்து வெட்டிர்றான். ஆனாலும் அந்த குழந்தைகள் வந்து இறக்கல. ஏன்னா, இவங்க வந்து அந்த பக்தி தொண்டு செய்து அந்த விரதத்தை வந்து கடைபிடித்ததுனால, அவங்க இறக்கல. இந்திரனால கொல்ல முடியல. ஆனா என்ன ஆயிட்டாங்க? அவங்கலாம் இந்திரனுக்கு வந்து ஃப்ரெண்டா மாறிட்டாங்க. அதனால இந்திரன் வந்து என்ன பண்ணான்? அவங்களையும் தேவர்கள் லிஸ்ட்ல வந்து சேர்த்துட்டான். நீங்களும் பேசாம என்னோட வந்து சேர்ந்துருங்க. உங்கள வந்து நான் தேவர்கள் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லி. எப்படி வந்து அரசியல்வாதிகள் வந்து என்ன பண்ணுவாங்க? எலக்ஷன் டைம்ல ஒரு கூட்டணி வச்சு, நான் உங்களுக்கு இத்தனை சீட்டு குடுக்குறேன். நீங்க என் கட்சியிலே வந்து எங்க கூட்டணியிலேயே இருங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க இல்லையா? அது மாரி இந்திரன் வந்து என்ன பண்ணான்? அந்த திதியுடைய பசங்க எல்லாமே தானவர்களா இருக்க வேண்டியவங்க, அசுரர்களா இருக்க வேண்டியவங்க. ஆனாலும் வந்து இந்திரன் என்ன பண்ணான்? அவங்களோட வந்து டீலிங் பேசி கர்ப்பத்துக்குள்ளேயே அவங்கள வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிட்டான். ஸோ அதனால திதியுடைய அந்த எண்ணம் வந்து நிறைவேறாம போயிருச்சு. ஸோ இதுதான். நம்ம மற்றவர்களுக்கு வந்து தீமை செய்யணுன்ற ஒரு திட்டத்தோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த திட்டம் வந்து 100% நிறைவேறுமான்னு நம்மளால சொல்ல முடியாது. அதுல பகவானுக்கு விருப்பமும் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, தீயவர்களா இருந்தா கூட பக்தி தொண்டு பண்ணாங்கன்னா என்ன ஆகுறாங்க? அவங்களும் வந்து சாந்தமா மாறுறாங்க. இங்க இந்திரன் இந்த மாரி தன்னுடைய பசங்களெல்லாம் தன்னோட ஃப்ரெண்ட் ஆக்கி, தன்னுடைய இந்த விரதத்தை வந்து இந்திரன் வந்து பாழாக்கிட்டான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா கூட, திதி வந்து என்ன பண்ணல, இந்திரன் மேல கோவப்படல. சரி ஓகே, இதுதான் விதி அப்படின்னு சொல்லி என்ன பண்றா, திதி வந்து ஏத்துக்கிறா. காரணம் என்னன்னா, அந்த பக்தி தொண்ட கடைபிடிச்சதுனால. ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்ணணும், எல்லாத்துக்குமே வந்து பக்தி அதத்தான் வந்து நம்ம ஒரு சொல்யூஷனா நம்ம குடுக்கணும். அப்போ அது எண்டுல எப்படினாலும் வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து குடுக்கும். ஓகே. ஸோ அதுதான் இங்க நம்ம வந்து சொல்றோம். நாம் பின்பற்றும் வழிமுறையே நமக்கு கிடைக்கும் பலனை தீர்மானிக்கின்றது. நீங்கள் கிருஷ்ணரை அடைய விரும்பினால் பக்தி தொண்டை விட கீழான வழிமுறையிலேயே நின்று விடாதீர்கள். ஸோ நம்ம எந்த மாரியான ஒரு குணத்துல நம்ம இருக்கிறோமோ, அதுக்கேத்த மாரியான ஒரு ரிசல்ட் தான் நமக்கு கிடைக்கும். நான் தெய்வீக குணத்துல இருந்தேன்னா, என்னால பகவான அடைய முடியும். அசுர குணத்துல இருந்தேன்னா, நானு நரகத்த தான் அடைய முடியும். ஸோ இப்போ அந்த தெய்வீக குணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம இங்க பார்க்கலாம். கிருஷ்ணன் மொத்தம் 26 தெய்வீக குணங்கள வந்து சொல்லியிருக்கிறாரு. அதுல கொஞ்சம் தான் நம்ம இங்க வந்து குடுத்துருக்குறோம். இந்த அத்தியாயத்துல நீங்க வந்து படிச்சு பார்க்கலாம். அங்க அந்த குணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. ஸோ முதல்ல வந்து அச்சமின்மை, அதாவது வந்து ஃபியர்லெஸ்னஸ். அப்புறமா வந்து தானம் பண்றது, சுய கட்டுப்பாடு, எளிமை, அகிம்சை, கோபத்திலிருந்து விடுபட்ட தன்மை, குற்றம் காண்பதில் விருப்பமின்மை, தூய்மை, மன்னிக்கும் தன்மை, எல்லா உயிர்களின் மீதும் கருணை. இது ஒவ்வொரு குவாலிட்டிய பத்தியும் பேசினா நம்ம 1 ஹவர் வந்து நம்ம வந்து கிளாஸ் குடுக்கலாம். பட் இப்போ நமக்கு அதுக்கான ஒரு நேரம் இல்ல. இதுல ஜஸ்ட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் வந்து தெய்வீக குணம் அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட பயம் இருந்தது அப்படின்னா, நான் தெய்வீக குணத்துல இல்லன்னு அர்த்தம். நான் யாருக்காவது வந்து தானம் பண்ண மாட்டேன். எனக்கு வந்துட்டு மத்தவங்களுக்கு குடுக்குறது பிடிக்காது அப்படின்னு சொன்னா, அது அசுர குணம். தானம் குடுக்குறது தான் தெய்வீக குணம். நம்மளுடைய சம்பாத்தியத்தை எப்படி நம்மளால தூய்மைப்படுத்த முடியும்னா, தானம் குடுக்குறது மூலமா தான் நம்மளுடைய சம்பாத்தியத்த நம்மளால தூய்மை செய்ய முடியும். ஏன்னா, நம்ம சம்பாத்தியம் பண்றது பலவிதமான கர்மாக்கு உட்பட்டு இருக்கு. அதிலிருந்து நம்ம பியூரிஃபை ஆகணும்னா, அத தானம் பண்ணணும்.
அப்புறம் நம்மகிட்ட சுய கட்டுப்பாடுன்றது ஒண்ணு இருக்கணும். எங்க பேசுறது, என்ன பேசுறது, எப்படி நடந்துக்கிறது எல்லாமே வந்து முக்கியம். இதுவும் வந்து ஒரு தெய்வீகமான ஒரு குணம். எளிமையா இருக்கிறது. ம். நம்மளுடைய பெருமைய நம்மளே பேசிக்கிடாம, ரொம்ப எளிமையா எந்த காரியம் நடந்தாலும் பகவான் தான் நடத்துனாருன்னு சொல்லி எல்லா புகழையும் பகவானுக்கு அர்ப்பணிக்கணும். அகிம்சை அப்படின்னு சொன்னா யார் மனசையும் புண்படுத்தாம இருக்கிறது தான் அகிம்சைன்னு பிரபுபாதர் இங்க வந்து சொல்றாரு. எந்த சூழ்நிலையிலயும் வந்துட்டு நம்ம காரணம் இல்லாம கோவப்படாம இருக்கிறது. மற்றவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ஃபால்ட்ட நம்ம வந்து பார்க்கறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாது. அது நம்ம வந்து ரொம்ப நல்லா பண்ணுவோம். எதா இருந்தாலும் மத்தவங்களுடைய தப்பு நம்ம கண்ணுக்கு நல்லா தெரியும். நம்மளுடைய தப்பு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கிளென்லினஸ் இதுவும் தெய்வீக ஒரு இயல்பு. ஆ அப்புறமா யாராவது தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, நம்மகிட்டயே வந்து தப்பா நடந்துக்கிட்டாங்கன்னா கூட, அவங்கள வந்து மன்னிக்கக்கூடியது ஒரு நல்ல தெய்வீக குணம். எல்லார் மேலயும் கருணையாக இருக்கணும். ஓகே. அசுர குணம் அப்படின்னு சொன்னா, அதுல முக்கியமா இந்த 6 குணம். தற்பெருமை. தன்னை பத்தி தானே வந்து எப்பயும் வந்துட்டு புகழ்ந்து பேசிக்கிறது. இல்லன்னா மத்தவங்கள வந்துட்டு அதுக்காகவே கூட வச்சிருக்கிறது. காசோ, பணம் பணமோ இல்லன்னா வந்து ஏதோ ஒரு வழியில அவங்களுக்கு தேவையானத வந்து குடுத்துட்டு, எப்போதும் தன்னை பத்தி புகழ்ந்து பேசுறதுக்காகவே சிலர வந்து தன் கூட வச்சுக்கிறது. அது ஒரு அசுர சுபாவம். அகந்தை. ஸோ கர்வம். அகந்தைன்னா கர்வமா இருக்கிறது. நான் வந்து ரொம்ப படிச்சவன். இல்லன்னா நான் வந்து பணக்காரன். நான் வந்து அழகானவன். நான் வந்து ஏதோ என்கிட்ட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு குவாலிட்டினால தன்கிட்ட ஒரு கர்வமா இருக்கிறது. அப்புறம் கோபம். கோபம் அப்படின்னு சொன்னா, தேவையில்லாததுக்கெல்லாம் கோவப்படுறது. எதுக்கெடுத்தாலும் கோவப்படுறது. தன்னைய வந்து யாரோ ஒருத்தர் வந்து புகழ்ந்து பேசலன்னா கோவப்படுறது. தான் சொன்னதுக்கெல்லாம் ஒருத்தர் சரி, ஆமா, கரெக்ட்ன்னு சொல்லலைன்னா கோவப்படுறது. இது எல்லாமே வந்து அசுர சுபாவம். ஏன்னா கோபம் அப்படிங்கிறது சாத்வீக குணத்திலயும் இருக்கு. அது வந்து பகவானுக்காக வரக்கூடிய கோபம். அதனாலதான் இங்க இந்த கோபத்துக்கு நான் வந்து சில விளக்கங்கள் கொடுக்குறேன். ஓகே. வீண் அபிமானம் அப்படின்னு சொன்னா வந்துட்டு ஆஹ் தன்னை பற்றி தானே வந்து ரொம்ப உயர்வா நினைச்சுக்கிறது. இது தற்பெருமை அப்படிங்கிறது இல்ல. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அதாவது நான் வந்து ரொம்ப அறிவாளி அப்படின்னு நானே நினைச்சுக்கிறது. நான் ரொம்ப அழகு அப்படின்னு நானே நினைச்சுக்கிறது. ஆனா உண்மையில அது இருக்காது. அதுதான் தற்பெருமை அப்படிங்கிறது. தன்கிட்ட ஏதோ ஒண்ணு இருக்கும், இருக்கிறத அதிகமா பேசுறது. அது தற்பெருமை. ஓகே. அறியாமை. தான் செய்யக்கூடிய செயல் என்னன்னே தெரியாமலே வந்து செய்யக்கூடியது. நான் இப்ப வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இங்க வைகுண்ட ஏகாதசின்னா உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஏகாதசி இங்க எல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா கொண்டாடுவாங்க. அதுல கோவிலுக்கு எல்லாரும் நிறைய பேர் வருவாங்க. அதனால நாங்க அங்க வந்து புக் டிஸ்ட்ரிபியூஷன் போயிருந்தேன் நானு, ஒரு கோயில்ல. அந்த கோயில்ல வந்துட்டு வெளியில வந்து கண்ணு தெரியாத 2 நபர்கள், கணவன் மனைவின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து உட்கார்ந்து நாள் முழுக்க சினிமா பாட்டா பாடிக்கிட்டே இருக்கிறாங்க. வைகுண்ட ஏகாதசி தினம். எவ்வளவோ பக்தர்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான பேர். இவங்க 2 பேரும் உட்கார்ந்துட்டு சினிமா பாட்டு பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுக்கு வந்து என்னன்னா, ஏதோ இவங்க வந்து பாவம் கண்ணு தெரியாதவங்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ வந்து ஒரு தானம் பண்ணலாம். நல்லது தானே! அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, அவங்களுக்கு வந்து காசு போட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்க பாடுறது என்னது? பகவான பத்தியா? இல்ல. அவங்க பாடுறது ஆ சினிமா பாட்டு. அது ஒரு புலனின்பத்துக்கு தான். அதனால நம்ம பண்ணக்கூடிய அந்த தானம் அப்படிங்கிறது வந்து 2 விதமா மாறுது. ஒண்ணு அது அறியாமையில செய்யக்கூடிய, தமோ குணத்துல செய்யக்கூடிய ஒரு தானமா ஆகுது. இன்னொன்னு அந்த தானத்தினால நமக்கு வந்துட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். நான் இன்னைக்கு கோயிலுக்கு வந்தேன். இந்த மாரி வந்து தானம் பண்ணிட்டேன். அப்படின்னு சொல்லி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்ங்கிறது என்ன? அதுதான் அறியாமை. ஏன்னா, நான் பண்ணது உண்மையிலேயே தானமா இல்லையான்னே தெரியாமலே வந்துட்டு ஆ சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கிறது. இல்லைன்னா கர்வமா இருக்குது. நான் இன்னைக்கு போனேன் கோயில்ல போய் இந்த மாரிலாம் தானம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து ஒரு அசுர சுபாவம். அப்புறமா கொடூரமா நடந்துக்கிறது. இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். சின்ன விஷயமா இருந்தா கூட ரொம்ப கொடூரமா வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. கடுமையான வார்த்தைகள் வந்து பயன்படுத்துவாங்க. இதெல்லாம் வந்து அசுர இயல்பு.
ஸோ இந்த அசுர இயல்புகளுடைய ஒரு தொகுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியறது கிடையாது. சாஸ்திரங்கள பின்பற்ற மாட்டாங்க. சுயநலவாதிகளா இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே வந்துட்டு அ ஒரு ப்ரொசீஜரா வந்து பண்ணணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உண்மைய பேச மாட்டாங்க. அவங்க வந்து அ பியூரா இருக்க மாட்டாங்க. கிளீனா இருக்க மாட்டாங்க. ரொம்ப வந்து அன்கிளீனாவே வந்து இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம நெறைய பார்த்துருப்போம். அந்த அசுர இயல்புகளுடைய ஒரு தொகுப்பு என்னன்னா, அதோடைய ஒரு கொள்கை, நடத்தை, செயல்பாடு, மனநிலை, முடிவு இது எல்லாம் எப்படி வந்து இருக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுப்போம். அசுர இயல்புகளுடைய ஒரு கொள்கை என்னன்னா, அவங்கள பொறுத்தவரைக்கும் இந்த உலகம் வந்து பொய்யானது. கடவுள் அப்படிங்கிறவரே வந்து கிடையாது. அதுதான் அவங்களுடைய கொள்கை. ஏன்னா, அப்பதான் அவங்க நெனச்ச மாரி வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ண முடியும். கடவுள் இருக்கிறாரு, பாவ புண்ணியம் இருக்குன்னு சொன்னா, அவங்க நெனச்ச மாரி சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா அவங்களுடைய செயல்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, அது வந்து யாருக்குமே பிரயோஜனமானதா இருக்காது. அதுக்கப்புறமா அதனால ரொம்ப பெரிய டேமேஜ் ஏற்படும். அது மட்டும் இல்லாம அது வந்து கவர்மெண்டோடைய லாக்கு அகைன்ஸ்டாவும் இருக்கும். அவங்களுடைய நடத்தை எப்படி இருக்கும்னா, மாயைக்கு வசப்பட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டதே வந்து புலனின்பத்துக்காகத்தான் இருப்பாங்க. இதெல்லாமே வந்து இந்த 16வது அத்தியாயத்துல கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு. இந்த அசுர இயல்புகள் உள்ளவங்க எப்படி வந்து நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லி. அததான் இங்க வந்து உங்களுக்கு சிம்பிளா அதோடைய எசன்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? எப்போதும் காமத்தை அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். எப்பவும் தற்பெருமை பேசிப்பாங்க. தற்புகழ்ச்சி அந்த மாரி வந்துட்டு அவங்கள வந்து எப்போதும் புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த மனநிலை. அசுர இயல்புகளுடைய ஒரு மனநிலை இது. கடைசியில அவங்களுக்கு அதனால கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் என்ன? ஏக்கம், மாயை, நரகம், அசுர இனங்கள். அதாவது அவங்க வந்து என்ன ஆகுறாங்க, திரும்ப அடுத்த பிறவில ஒரு அசுர இனத்துல வந்து பிறக்குறாங்க. இல்லன்னா, ஒரு விலங்குகளுடைய ஒரு யோனியில வந்து அவங்க வந்து பிறக்குறாங்க. ஒரு அனிமல் லைஃப் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படிங்கிறது தான் இங்க கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. ஸோ இந்த மாரியான ஒரு குணங்கள் இப்போ வரைக்கும் நம்ம பார்த்ததுல, எதாவது நம்மகிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வந்து யோசிச்சுக்கணும். நமக்கு அப்ப அடுத்த பிறவி என்ன மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நான் கட்டுப்படுத்துபவன், அனுபவிப்பவன், நான் பக்குவமானவன், பலசாலி, எனது விரோதிகள் தோற்கடிக்கப்பட்டனர், நான் மகிழ்ச்சியாக உள்ளேன், எல்லாவற்றிற்கும் இறைவன் நானே. இது எல்லாம் தான் வந்து அசுர அசுரர்களுடைய ஒரு சுபாவம். இந்த மாரியான ஒரு சுபாவம் நம்மகிட்ட எந்த சூழ்நிலையிலயாவது வந்தது அப்படின்னு சொன்னா, அத நம்ம வந்து கரெக்ட்டா வந்து நோட்டீஸ் பண்ணி என்ன பண்ணணும், இது அசுர சுபாவம். இது எனக்குள்ள இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணணும், அத நான் வந்து கண்ட்ரோல் பண்ண முயற்சி செய்யணும். ஓகே. அப்புறமா சிகிச்சையின் முதற்படி நோயினை கண்டறிதல் ஆகும். இந்த எண்ணங்கள் என்னிடம் உள்ளனவா என்பதை சோதித்து கிருஷ்ணரின் உதவியுடன் வேருடன் பிடுங்க வேண்டும். அதாவது இந்த மாதிரியான ஒரு சுபாவம் நம்மகிட்ட இருக்கு அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், அதை வந்து எப்படி வந்து நம்ம ரிமூவ் பண்றதுன்னு பார்க்கணும். அதுக்கு நம்மளால பண்ண முடியாது. கிருஷ்ணர்கிட்ட நம்ம உதவி கேட்டோம்னா கண்டிப்பா கிருஷ்ணர் அதை நம்ம கிட்ட இருந்து வேரோட எடுத்துருவாரு. ஓகே. இந்த குணங்களை நமக்கு தேர்ந்தெடுக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ரிசல்ட் என்ன அப்படிங்கிறத தான் இந்த 3வது பிரிவுல வந்து கிருஷ்ணர் வந்து சொல்றாரு. 21வது ஸ்லோகம். த்ரிவிதம் நரகஸ்யேதம் துவாரம் நாசனமாத்மன காமக்ரோதஸ்ததா லோபஸ் தஸ்மாத் ஏதத்ரயம் த்யஜேத். காமம், கோபம், பேராசை ஆகியவை நரகத்திற்கு கொண்டு செல்லும் 3 கதவுகளாகும். இவை ஆத்மாவை அழிவு பாதையில் நடத்துவதால் ஒவ்வொரு அறிவுள்ள மனிதனும் இவற்றை துறக்க வேண்டும். ஸோ கிருஷ்ணர் நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இங்க நமக்கு வந்து எடுத்து சொல்றாரு. அதாவது காமம், குரோதம், அதாவது கோபம், பேராசை இந்த 3மே வந்து நம்மள என்ன பண்ணுது, நம்மள நரகத்துக்கு கூட்டிட்டு போகுதுங்கிறத வந்து சொல்றாரு. ஸோ அப்ப இந்த 3 சுபாவம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், அதை ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம அதை மேலும் வளர விடாம தடுக்கணும். அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஸோ அது இங்க கிருஷ்ணர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை. இது இருந்தா இது நம்மளுடைய ஆத்மாவை நாமளே வந்து அழிச்சதுக்கான ஒரு அறிகுறி அப்படின்னு சொல்றாரு. ஓகே.
ஓகே. இது வந்து அனைவருக்குமே வந்து இதை தேர்வு செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் அப்படிங்கிறது இருக்கு. தன்னுணர்வுக்கான ஒரு செயல்களை வந்து செய்யணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நம்ம வந்து சாஸ்திர விதிகளை வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். கிருஷ்ணர் கீதையிலேயே இந்த அத்தியாயத்திலே வந்து சொல்லியிருக்கிறாரு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய விவஸ்திதம். நம்ம சாஸ்திரங்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரியான ஒரு காரியங்களை தான் நம்ம வந்து பின்பற்றணும் அப்படிங்கிறத சொல்றாரு. ஸோ அதை கடைபிடிக்கிறதுனால நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த காம குரோத லோபத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் நம்ம பகவானை அடைய முடியும். ஆனா அதே இது நம்ம சாஸ்திர விதிகளை வந்து கடைபிடிக்காம அதை வந்து புறக்கணிச்சு நம்மளுடைய மைண்ட் சொன்னபடியெல்லாம் நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா அதோடைய ஒரு காரணமா நமக்கு கிடைக்கக்கூடியது துன்பம் தான். அது மட்டும் இல்லாம அடுத்து நம்ம வந்து என்ன ஆகும்? நம்ம ஒரு மிருகப் பிறவியில நம்ம பிறக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படும். அதனாலதான் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இத நம்ம சூஸ் பண்ணணும். இத இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? எது வந்து அசுர சுபாவம் அப்படின்னு சொல்லி. சோ இனிமே நம்ம வந்து என்ன பண்ணணும்? அந்த அசுர சுபாவம் நமக்குள்ள வெளிப்படாம நம்ம பார்த்துக்கணும். சோ கிருஷ்ணர் அதான் இங்க வந்து சொல்றாரு. தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணம் தே காரிய காரிய விவஸ்திதோ ஜஸ் ஜா சாத்வா சாஸ்திர விதானோக்தம் கர்ம கர்த்தும் இகார்கசி. எனது கடமை என்றும் எது எது கடமை என்றும் எது கடமை அல்ல என்றும் சாஸ்திரங்களின் விதிகளால் ஒருவன் புரிந்து கொள்ள வேண்டும். படிப்படியாக ஏற்றம் பெறுவதற்கு இத்தகு சட்டதிட்டங்களை அறிந்து அவன் செயல்பட வேண்டும். ஸோ ரொம்ப எளிமையா கிருஷ்ணர் வந்து இதுல நான் எப்படி வந்து வெளியில வர்றதுன்னு சொல்லி நம்ம குழப்பமோ பயப்படவோ தேவையில்லை. ரொம்ப எளிமையா பகவத்கீதையில சொல்லியிருக்கிற அந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம வந்து கடைபிடிச்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளால என்ன பண்ண முடியும்? இந்த பிறப்பு இறப்புல இருந்து நம்மளால வந்து வெளியில வர முடியும். நமக்கு எது கடமை எது கடமை இல்லை அப்படின்னு வந்து சொல்றதுக்காக தான் கிருஷ்ணர் என்ன பண்ணியிருக்கிறாரு? நமக்கு பகவத்கீதா பாகவதம் எல்லாம் வந்து கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதை படிக்கணும். அது நம்மளுடைய முக்கியமான ஒரு கடமை. அதை படிச்சா தானே வந்து எனக்கு எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்னு தெரியும். நம்ம சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கான ஒரு விருப்பமே காட்டுறது இல்ல. அதுக்கான ஒரு நேரத்தையே கொடுக்கறது இல்ல. அது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். நான் வந்து பக்தி பண்றேன், நான் வந்து ஆன்மீகத்தை பயிற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லி சும்மா வெளிப்புறமா ஒரு அடையாளத்துக்காக நான் வந்து திலக்கு வச்சுக்கலாம், நான் வந்து துளசி மாலை போட்டுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் வச்சுக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். ஆனா சாஸ்திரத்தை நான் படிச்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? நான் செய்யறது சரியா தப்பான்னு எனக்கு தெரியும். அப்பதான் என்னைய நான் கரெக்ட் பண்ண முடியும். அதனால சாஸ்திரங்களை படிக்கிறதுக்கு பக்தர்கள் அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கணும். குறைந்தது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரமாவது பகவத்கீதையும் பாகவதமும் நம்ம வந்து படிக்கணும். அதனால நான் வந்து ரெக்வஸ்ட் பண்றது என்ன அப்படின்னா, பக்தர்கள் தயவு செய்து பகவத்கீதை, பாகவதம் இல்லைன்னா வாங்கிக்கோங்க. இது எதுக்கு நம்ம வந்து இப்போ இவ்வளவு பெரிய புக்கு நம்ம வந்து காசு போட்டு வாங்கணும்? இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுமா? இதெல்லாம் வேஸ்ட் தானே அப்படின்லாம் நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். உண்மை அது கிடையாது. இந்த கிரந்தங்கள், இந்த இலக்கியங்கள் எப்போ நம்ம வீட்டுக்குள்ள வருதோ அப்பவே நமக்குள்ள வந்து என்ன ஆகும்? அந்த அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை விட்டு போக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம படிப்போம். நம்ம வந்து நல்லா சாஸ்திரங்களை புரிஞ்சுக்குவோம். நம்ம வாழ்க்கையை அதன்படி வந்து நம்ம அமைச்சு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. ஸோ அதுதான் நம்ம இந்த வாழ்க்கைக்குள்ள நமக்கு தேவையான ஒரு பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கான ஒரு லக்ஷ்மண் ரேகா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லிமிட்டை நம்மளே வந்து செட் பண்ணிக்கிறது. நம்மளுடைய லிமிட்டை நம்மளே எப்போ வந்து செட் பண்ண முடியும்? அந்த சரி தப்பு என்னங்கிறது தெரிஞ்சாதான் நான் என்ன பண்ண முடியும்? அந்த லிமிட்டை நான் வந்து செட் பண்ண முடியும். ஒரு பிரம்மச்சாரியா நான் இருக்கிறேன். அப்போ ஒரு பிரம்மச்சாரிக்கான ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்னன்னு எனக்கு தெரிஞ்சாதானே அந்த லிமிட்குள்ள நான் இருக்க முடியும். அது இல்லைன்னா நான் அந்த லிமிட்டுக்குள்ள எப்படி என்னால இருக்க முடியும்? அது மாதிரிதான் ஒவ்வொருத்தவங்களும். அம்மா அப்படின்னா அதுக்கான ஒரு கடமை என்ன? மனைவின்னா அதுக்கான கடமை என்ன? குழந்தைங்கன்னா அதுக்கான கடமை என்ன? அதை அவங்க படித்தாதானே அவங்க அந்த லிமிட்டுக்குள்ள வந்து செயல்பட முடியும். அதனாலதான் பேரண்ட்ஸா இருக்கக்கூடிய நாமளும் வந்து பாகவதம் படிக்கணும். குழந்தைங்களையும் பாகவதம் படிக்க வைக்கணும். அப்பனாதான் நம்மளும் வந்துட்டு நம்மளுடைய லிமிட்டை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா இருப்போம். அவங்களும் அவங்களுடைய லிமிட்டை புரிஞ்சுக்கிட்டு கரெக்டா வந்து நடப்பாங்க. வீட்டுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. நம்ம அதுக்கான ஒரு முயற்சியை பண்றதே இல்லை. நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்களை போட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை வந்துட்டு படிக்கிறது, காலேஜ் புக்ஸை படிக்கிறதுலயே நம்ம வந்து அவங்களுக்கு அதிக இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம். அவங்களுடைய கேரக்டருக்கு நம்ம எந்த விதமான ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல. கடைசியில அவங்க என்னமோ
படிச்சு ஏதோ பெரிய வேலைக்கு போய் நல்லா சம்பாதிக்க கூட செய்யலாம். ஆனா கடைசியில நம்ம வந்து நம்மளை பார்த்துப்பாங்களா தெரியாது. ஓகே, நாங்க எங்களை பார்த்துக்கணும்லாம் நாங்க கவலைப்படல ப்ரோ அப்படின்னு சொல்லலாம். ஆனா கடைசி நேரத்துல நம்ம கூட அன்பா ஒரு 2 வார்த்தையாவது பேசவாது செய்வாங்களா? அதுவும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ இவ்வளவு தூரம் நம்ம அவங்கள கஷ்டப்பட்டு வளர்த்தது எதுக்கு? கடைசியில அவங்க நம்மகிட்டயே வந்துட்டு ரொம்ப கடுமையான ஒரு வார்த்தைகளை பேசுறதுக்காக. இல்ல அப்படின்னு சொன்னா, கடைசியில நீ எப்படி வேணா போ. எனக்கு அது என்ன, அத பத்திலாம் எனக்கு கவலை இல்ல. உன் வாழ்க்கைய நீ பார்த்துக்க, என் வாழ்க்கைய நான் பார்த்துக்கிறேன்ட்டு போற மாரியான ஒரு மனநிலைய தான் நம்ம வந்து வளர்த்து விட்டுருக்கிறோம். அதோடைய தப்பு. அது யார் தப்பு? நம்மளோட தப்பு. அதனால குழந்தைங்களுக்கு இந்த சாஸ்திரங்கள கத்துக் குடுக்குறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். ஓகே. ஸோ 14 அத்தியாயத்துடைய ஒரு சுருக்கம். 3 பிரிவுகள் நம்ம பார்த்தோம். முதல்ல தெய்வீக, அசுர குணங்கள் அதெல்லாம் எப்படி வந்து ஒருத்தர்கிட்ட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறமா அந்த அசுர இயல்புகள் என்ன? அது வந்து எந்த மாதிரியான ஒரு செயல்பாடுகளை வந்து குடுக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தோம். 3வதா வந்துட்டு இந்த குணங்களை தேர்வு செய்வதற்கான ஒரு வழிமுறை என்ன? அந்த குணத்தை தேர்ந்தெடுத்துக்கிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் என்ன? அப்படிங்கிறதையும் நம்ம இந்த அத்தியாயத்துல பார்த்தோம். கண்டிப்பா உங்களுக்கு இது உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். தேங்க் யூ வெரி மச். ஹரே கிருஷ்ணா. யாராவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல கருத்துக்கள் இருந்தாலும் சொல்லலாம். எனி கொஸ்டின்ஸ் ஆர் கமெண்ட்ஸ்? Hare Krishna. ஸ்லைடு இருக்கா? நான் கொடுக்க முடியுமா ஸ்லைட்? Yes, no problem. ஓகே, thank you. ஹரே கிருஷ்ணா. Thank you. வேற யாருக்காவது ஏதாவது கேள்வி இல்ல கருத்துக்கள்? புரிஞ்சதா? பிரபு, யா. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சா எலுமிச்சம் ஜூஸ் வரும்னு சொல்லிட்டு இப்படி ஒரு லெசனை கொடுத்து நீங்க கேள்வி கேட்க சொன்னா நாங்க என்ன கேட்போம் பிரபு? அசுரத்தனமான கேள்விகள் தான் வருது மனசுக்குள்ள. ஓகே, அதை விட்டு ஆனா நான் வந்து சில கேள்விகள் 2 கேள்வி இருக்கு பிரபு. ஒண்ணு வந்து என்னன்னா, தீதி வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட வந்து கேக்குறாரு, முனிவருங்கிறாரு, அவங்கள்ட்ட கேக்குறாங்க இந்த மாதிரி எனக்கு குழந்தை வேணும்னு, இல்லையா? அப்ப அவங்க வந்து ரொம்ப பொறுமை இல்லாம நிதானம் இல்லாம இருந்தாங்க அப்படின்னு சொல்றீங்க. அப்ப அவர் வந்து தவத்துக்கு போனாருன்னா எப்ப திரும்பி வருவாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்றோம். அப்ப வந்து இந்த காலத்து பெண்களையும் நினைச்சு பாருங்க பிரபு. அப்ப அவர் எப்ப வருவார்? ரீசனபிளா இல்ல இல்லையா? அவர் எப்ப வருவாருன்னே தெரியாது. தெரியாத இருக்கும்போது லைக் நான் எனக்கு நீ என்னோட வேலையை முடிச்சுடு, என்ன திருப்தி பண்ணிட்டு நீ போன்னு சொல்றதுல வந்து அது தப்புன்னு சொல்றோம். அப்போ உடனே அசுர குழந்தைகள் வந்துட்டாருன்னு சொல்றீங்க. இது வந்து மனசுக்கு எப்படின்னு அது ஒரு 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 குழப்பம் வருது. அடுத்தது இன்னொன்னு என்ன தெரியுமா? இந்திரன் வந்து இந்திரன் வந்து தீதியோட கருவுல இருக்கிற குழந்தைய வந்து கொல்லணும்னு போய் அத வந்து 48 அத பிரிச்சு போட்டு அந்த குழந்தைங்க பிறந்து அவருக்கே இதா லைக் அவருக்கே ஃபேவரபிளா வராங்க அப்படின்னு சொல்றோம். தேவேந்திரன்கிறவர் வந்து தேவர்களுக்கு எல்லாம் இந்திரன், தேவர்கள்லாம் குணத்தால பெரியவங்க, அதனாலதான் அவங்களுக்கு அந்த ஒரு பொசிஷன். அவங்களுக்கே மேல இருக்கிற இந்திரன் வந்து தனக்கு ஒரு பிரச்சனை வரும்போது இந்த மாதிரி பண்றது வந்து நியாயமா? அப்ப அது அவரோடது நியாயம்னா, இப்ப நம்மள வந்து ஏதாவது நம்மளுக்கு பிரச்சனை பண்ண வரவங்கள லைக் நம்ம வந்து சாமானியர்கள், நம்மளுக்கு பிரச்சனை பண்ண வரவங்ககிட்ட நம்ம வந்து அதே மாதிரி ஹார்ஷா நடந்துக்கலாமா? Okay. Question over. Question over, Prabhu. Now your floor is open to you. Thank you. ஸோ முதல் கேள்விக்கு வந்து பதில் ஏற்கனவே நான் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன். அதாவது அவர் வந்து அவங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டேன்னு சொல்லலை. இந்த நேரம் வந்து சந்தியா காலமா இருக்கு. ஜஸ்ட் ஒரு முகூர்த்த காலம் வந்து பொறுத்தனா
சந்தியா காலம் முடிஞ்சிடும். ஸோ சந்தியா காலம் முடிந்ததுக்கு அப்புறமா வந்து நான் அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறேன் அப்படின்னு தான் வந்து சொன்னாரு. அங்க வந்து நான் இப்ப தரவத்துக்கு போயிருவேன், போயிட்டு நான் எப்போ வரேனோ அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லல. ஸோ அதனால அங்க அது வந்து திதியுடைய ஒரு மிஸ்டேக்கா வந்து கருதப்படுது. அந்த சந்தியா காலத்துல வந்து அவங்க இணைஞ்சதுனால தான் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அசுரர்கள் வந்து பிறந்தாங்க. இது பாகவதத்துல தெளிவா வந்து சொல்லப்பட்டிருக்கு. 2வது கேள்வி வந்து இப்ப இந்திரன் வந்து ரொம்ப அந்த மாதிரி நல்லா மற்ற இருக்கு பிரபு. தேங்க் யூ ஃபார் தட் ஆன்சர். வெரி நைஸ். யா. ஸோ 2வது கேள்வி, நீங்க இந்திரன் வந்து தேவர்களுக்கு எல்லாமே தலைவரா இருந்துமே அவர் வந்து ஒரு இன்செக்யூரா வந்து ஃபீல் பண்ணி கர்ப்பத்துல இருக்கிற குழந்தைய கூட வந்து கொல்றாரு. அது வந்து ஆஹ், ஒரு நல்ல செயலா தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்றோம். கரெக்ட். கர்ப்பத்துல இருக்கக்கூடிய குழந்தைய கொல்ற அளவுக்கு வந்துட்டு இரக்கமில்லாதவரா இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். பட் ஆல்ரெடி வந்து இந்திரனுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருச்சு. ஏன்னா திதியுடைய கர்ப்பத்துல ஏற்கனவே வந்துட்டு இந்த இரண்யாக்ஷன் இரண்யகசிப்புன்னு வந்து 2 பேரும் இருக்கும்போதே வந்து என்னாச்சுன்னா மொத்த பிரபஞ்சமுமே வந்து இருட்டாயிருச்சு. அந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து சக்தி வாய்ந்தவங்கள இருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து கர்ப்பத்திலேயே அழிக்காம விட்டதுனாலதான் நமக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருந்தது. ஸோ அந்த ஒரு அந்த ஒரு தப்பை திரும்ப இந்திரன் வந்து பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணா, இப்போ இந்த வாட்டி கர்ப்பத்திலேயே வந்து நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இது மொத்த பிரபஞ்சத்துக்கே வந்து ஒரு பிரச்சனை வராது அப்படின்றதுதான் இந்திரனுடைய ஒரு எண்ணம். புரிஞ்சதா? ரொம்ப நல்லா சொன்னீங்க பிரபு. ஆக்சுவலா மத்தவங்க நன்மைக்காக இந்திரன் தன்னுடைய சுய இதுக்காக வெஞ்சன்ஸ்க்காக அந்த குழந்தை கொல்லணும்னு நினைக்கல. உலகத்தோட நன்மைக்காக இல்ல பிரபஞ்சத்தோட நன்மைக்காக நினைச்சாரு. அது ரொம்ப நல்ல ஆன்சர் பிரபு. தேங்க்யூ சோ மச். வெரி பியூட்டிஃபுல். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. வேற ஏதாவது கேள்விகள் இல்ல கருத்துக்கள்? வேற யாருக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? மதம் என்னாச்சு இன்னைக்கு ஆளையே காணோம். ஓகே. வேற யாருக்கு எதுவும் கேள்வி இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைய வகுப்பை வந்து முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். அனைத்து பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், மனமார்ந்த நன்றிகள். இன்னும் நம்ம வந்து 2 அத்தியாயங்கள் தான் இருக்கு. அதை முடிச்சோம் அப்படின்னு சொன்னா 18 அத்தியாயத்தினுடைய ஒரு சுருக்கத்தை நம்ம பார்த்துட்டோம்னு அர்த்தம். ஓகே, தொடர்ந்து இன்னும் 2 வகுப்புகளுக்கும் நீங்க எல்லாரும் வரணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ வெரி மச். Thank you, Prabhuji. தேங்க்யூ பிரபு. ஹரே கிருஷ்ணா. Hare Krishna, Nandi Prabhu. Hare Krishna.